சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க என்பதை பெருமிதத்தோடு சந்தோஷத்தோடு பெருமிதப்படுகிறோம். அந்த வகையில் தமிழ் வழிக்காக பாடுபட்ட, தமிழ் வழிக்காக உயிர் நீத்த, தமிழ் வழிக்காக அருந்தொண்டாற்றிய பாபானார் பிறந்தநாள் விழாவையும், தமிழ் மொழிக்காக உயிர் நீத்த தியாகிகளை போற்றும் வகையிலும், அதற்கு அடுத்தபடியாக தமிழ் வழி நாட்காட்டி என்ற அந்த நாட்காட்டியை வெளியிடும் விழாவும் ஆக முப்பெரும் விழாவாக இன்று பெரம்பலூர் தலைநகரில் இந்த இனிய வேளையில் கொண்டாடி வருகிறது. எங்கள் இயக்கம் சார்பாக பணிவோடும் அன்போடும் பெருமிதத்தோடும் தெரிவித்துக் கொள்கின்றோம். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னார், உயிரையும் உணர்வையும் வளர்ப்பதே தமிழ்தான் என்று. நீங்க நாலடியாரோ திருக்குறளையோ படித்தால் நமக்கு ஒரு முறுக்கு ஏற்படும், ஒரு உணர்வு ஏற்படும், ஒரு தமிழ் உணர்ச்சி ஏற்படும். அந்த வகையில் வெளிநாட்டில் பிறந்து, ஐரோப்பிய நாட்டில் பிறந்து, தமிழ்நாட்டில் குறிப்பாக 42 ஆண்டுகள் தங்கி ஒரு தமிழனாகவே வாழ்ந்தவர் ஒரு ஆங்கிலேயர். அவர் வேற யாரும் கிடையாது, G.U. போப். அவர் சொல்லியிருக்கிறார், நான் ஐரோப்பியராக இருந்தாலும் என் ரத்தத்தில், என்னுடைய உணர்வில், என்னுடைய கருத்தில் ஒரு தமிழனாகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னார். நாம தமிழ்நாட்டில் பிறந்து நாம தமிழை மறந்தாலும் வெளிநாட்டில் பிறந்து வந்தவர் தமிழ்நாட்டில் தமிழை கற்றுக்கொண்டு தன்னுடைய அயல்நாட்டு மொழியில் திருக்குறளையும் நாலடியாரும் மொழிபெயர்த்து நமக்கு பெருமை சேர்த்துள்ளார். ஆதலால் இன்னொரு புரட்சி கவிஞர் நாமக்கல் கவிஞர் சொல்லியிருக்கிறார், தமிழ் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா, தமிழ் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. கவிஞர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை சொல்லியிருக்கிறார். மேலும் அவை பாட்டியார் சொல்லியிருக்கிறார், என்னும் எழுத்தும் என் கண்கள் என்று. அவை பாட்டியார் சொல்லியிருக்கிறார், என்னும் எழுத்தும் என் கண்கள் என்று. புரட்சி கவிஞர், மகா கவிஞர், முல்லாஸ் கவிஞர் பாரதியார் சொல்லியிருக்கிறார், எனது நாடும் எனது மொழியும் இரு கண்கள் என்று சொல்லியிருக்கிறார். முல்லாஸ் கவிஞர் எனது நாடும் எனது மொழியும் இரு கண்கள் என்று சொல்கிறார். மகாகவி பாரதியாருக்கு பல்வேறு மொழிகள் தெரியும், ஆங்கிலம், ஹிந்தி, சமஸ்கிருதம், பெங்காலி, தமிழ், தெலுங்கு எல்லாம் தெரியும். ஆனா அவர் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் சொல்லியிருக்கிறார். கணியன் பூங்குன்றா சொல்லியிருக்கிறார், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று. இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் மதத்தார், மொழியார், இனத்தார், ஜாதியார் பிரிப்பதை பார்க்க கூடாது சொல்லி தமிழ் மொழி சொல்லியிருக்கு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு ஆய்வு சொல்லியிருக்காங்க, கீழடிங்கிற ஆய்வு. தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் மொழியும் அந்த கல்வெட்டு என்ன சொல்லுகிறார்கள், 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ் பிறந்திருக்கு, தமிழ் வாழ்ந்திருக்கு. இந்த உலகத்திலே மூத்த கொடி தமிழ் கொடி, முதல் கொடி தமிழ் கொடி என்று சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கீழடி அகழ்வாய்வு சொல்கிறது. தமிழ் சான்றோர்கள் சொல்லியிருக்காங்க, தொல்பொருள் ஆய்வாளர் சொல்லியிருக்காங்க. இது 5 விரைவில் அந்த அறிவிப்பு வரப்போகிறது. ஏற்கனவே நாம செம்மொழி அந்தஸ்து பெற்றிருக்கோம். செம்மொழி என்பது உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளிலும் எல்லா பல்கலைக்கழகத்திலும் நம்ம தமிழ் மொழி மேலோங்கியும் இருக்கிறது. நாம தமிழ் மொழியை பண்பாட்டு அளவிலும் கலாச்சார அளவிலும் தமிழ் மொழி அளவிலும் அலுவல் மொழியாகவும் உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் என்றைக்கு வழக்காடு மொழி என்றைக்கு வருகிறதோ அன்னைக்குதான் நாம் முழு தமிழனாக மாற முடியும். இரண்டாவது, இன்னொரு கவிஞர் சொல்லுகிறார், G.U. போப் என்ன சொல்லுகிறாரு, என்னுடைய கல்லறையில் ஒரு தமிழ் மாணவன் உரைக்கிக் கொண்டிருக்கிறான் என்று எழுதுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறார். ஒரு ஆங்கிலேயரா இருந்தாலும் ஒரு ஐரோப்பியனா இருந்தாலும் தமிழ் மேல் பற்றுக்கொண்டு தமிழையே தன் உயிர் மீச்சாக இருந்து இங்க 42 ஆண்டு வாழ்ந்த அந்த G.U. போப் என் கல்லறையில் ஒரு தமிழ் மாணவன் உரைக்கிக் கொண்டிருக்கிறான் என்று எழுதுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஆக இதிலிருந்து என்ன தெரியுது என்றால், உலக அளவில் நம்முடைய மொழி சிறந்த மொழி, பண்பாட்டு மொழி, கலாச்சார மொழி என்று நாம் பெருமை கொள்கிறோம். இந்த தமிழ் வழி இயக்க கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற ஓய்வு பெற்ற அயோத்திதாசர் தமிழ் சம்பல் விருது பெற்ற சேலரசு ஐயா அவர்களையும், மரியாதைக்குரிய திராவிட கழகத்துடைய மூத்த முன்னோடி
அக்ரி அவர்கள், ஆறுமுக ஐயா அவர்களையும், அதே போல திராவிட கழகத்துடைய இந்த பெரம்பலூர் மண்ணில் பரிச்சயமான கோலச்சி நடத்தி கொண்டிருக்கின்ற திராவிட கழகத்தின் முன்னோடி தங்கராஜ் ஐயா அவர்களையும், கட்டுப்படியாக தமிழ் திருவாளர் அரங்கநாதன் அவர்களையும், ஐயா தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பேணி காத்து தன்னுடைய மொழியிலும் பண்பாட்டிலும் சிலையத் வருகின்ற செந்தமிழ் வேந்தன் ஐயா அவர்களையும், தமிழ் வழி கல்வி இயக்கத்துடைய மாநில நிறுவனர் தமிழ் திரு பொதுச் செயலாளர் ஐயா சின்னப்ப தமிழ் ஐயா அவர்களையும், ஓய்வு பெற்ற ஆசிரியர், நல்லாசிரியர் விருது பெற்றவர், எனது நண்பர், எனது ஆசான் ஐயா ராமர் ஐயா அவர்களையும், பணி செய்து கொண்டிருக்கின்ற தமிழ் பேராசிரியர், பெரம்பலூர் அரசு கல்லூரியுடைய தமிழ் பேராசிரியர், எனது நண்பர், எனது தோழர் திரு தமிழ் குமரன் அவர்களையும், அடுத்தது விடுதலை சிறுத்தை கட்சியுடைய முன்னோடி சீனிவாச ஐயா அவர்களையும், விடுதலை சிறுத்தை கட்சியுடைய வழக்கறிஞர் அண்ணாத்துறை சகோதரர் அவர்களையும், எனக்கெல்லாம் வழிகாட்டியா இருக்கின்ற அண்ணா வீர செங்கோடன் மாநில துணை பொதுச் செயலாளர் விசிக அவர்களையும், பேராசிரியர் அருமை சகோதரி நீலவேணி அவர்களையும், தமிழ் திரு காப்பியன் அவர்களையும், எனது அருமை வழக்கறிஞர் அருண் அவர்களையும், கடைசியாக நன்றிவரை நிகழ்த்திருக்கின்ற சுரேஷ்குமார் பேராசிரியர் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெரம்பலூர் தமிழ் வழி கழக சார்பாக மீண்டும் 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 வருக வருக என வரவேற்பு அமர்வுகள் அண்ணார் காமராஜ் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக தமிழ் சார்ந்த பாடல்களை பாட வருகின்றார்கள். வெற்றி செல்வன், பொன் தங்கராஜ் ஆகியோர்கள் தமிழ் சார்ந்த பாடல்களை பாடுவார்கள். அதற்கு பின்பாக தலைமை உரை வழங்கப்படும். தமிழ் கல்வி இயக்கத்தின் தன்னீரில்லா நோக்கங்கள், தாய்மொழி காக்கும் மாக்கங்கள் வெள்ளத்தும்
செல்லும் நாடு போற்றும் நாயகன் நடராசன் அவர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மொழி காத்த வீரர்களுக்கு தமிழ் காத்த வீரர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஆதிக்க இந்தியாவை அடித்து விரட்டி போரிட்ட வீரர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் தமிழ் வழி கல்விகளுக்கு கலை காட்டி கைகின்ற வீர வணக்கம் வீர வணக்கம் தாய்மொழியாம் தமிழ் காக்கும் தன்னிகரில்லா போரினிலே சிறைவாசம் செய்த போது நோய் வீழ்ந்தார்கள் நடராசன் நாமத்து மன்னிப்பு கடிதம் வந்தால் சிகிச்சை கருணம் தீர்வாழலாம் அதிக கருத்தை கிட்டியது ஆளும் அரசு அடிப்படையில் நிறுத்தார்கள் நோயில் மடிந்தாலும் மடிவார் தாய்மொழி தமிழை தலைவாழ விடமாட்டோம் என்றார் வீர வணக்கம் வீர வணக்கம் வீரகாலமுத்து தோழர் தமிழ் வழி கல்வியை கலை தாழ்த்து உடைய வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மொழி காத்த வீரர்களுக்கு தமிழ் காத்த வீரர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஆதிக்க இந்தியாவை அடித்து விரட்டி போரிட்ட வீரர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் முதல் மொழி போரினிலே வீர மரண நீதி வீரர்களுக்கு தமிழ் வழி கல்வியை கலை காட்டி செய்கின்றது வணக்கம் வீர வணக்கம் 1965ஆம் ஆண்டிலே இரண்டாம் மொழிப்போரில் முதல் பலியானவரே சின்னசாமிக்கு தமிழரை கல்வி இயக்கம் கலை காட்டி செய்கின்றது வீர வணக்கம் வீர வணக்கம் கோடம்பாக்கம் சிவலிங்கம் மிருகம்பாக்கம் மரகநாதம் ஈரலூரும் எம்பாளையம் மாதிரியே சத்தியம் நலம் கீழமேடு கண்ட பாணிக்கு சரகபாணிக்கு தாய்மொழி காக்க தன்னுயிர் ஈந்த சிங்கங்களுக்கு தமிழ் வழக்கில் அதை தாண்டி செய்கின்ற வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மொழி காத்த வீரர் மொழி காத்த வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஆதிக்க இந்தியாவை அடித்து விரட்டி போரிட்ட வீரர்களுக்கு வீர வணக்கம்
பாடலை அதற்கு நடனமாடிய வெற்றி செல்வன் ஐயா அவர்களுக்கும் தங்கராஜ் அவர்களுக்கும் நன்றி. இதைத் தொடர்ந்து தமிழ் வழி நாள்காட்டி இப்பொழுது வெளியிடப்படுகின்றன. இந்த தமிழ் வழி நாள்காட்டியை வெளியிடக்கூடியவர் நம்முடைய பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய பெரம்பலூர் நகரத்தின் நகர செயலாளர் வேளாண் முன்னாள் அதிகாரி ஐயா வேளாண் ஆறுமுகம் அவர்கள் இந்த நாட்காட்டியை வெளியிடுகிறார்கள். நம்முடைய பொறுப்பாளர்கள் நாட்காட்டியை பெற்றுக் கொள்வார்கள். பெறக்கூடியவர்கள் ஐயா தமிழ் செம்மல் ஐயா தேனரசன் அவர்கள் இப்பொழுது தலைமை உரையாற்றுமாறு ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பேரன்பிற்குரிய பெரியவர்களே, தமிழ் அறிஞர்களே, தமிழ் ஆர்வலர்களே, மொழியாளர்களே, ஊடக நண்பர்களே, உளவுத்துறை நண்பர்களே, இந்த நாள் பாவாணர் பிறந்த நாளை 129ஆம் ஆண்டு நடைபெற்று விட்டிருக்கிறது. 124 ஆண்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற அருமையான வரவேற்பை அமைந்திருக்கின்ற காமராஜ் ஐயா அவர்களே, இந்த முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஐயா வேளாண்மை அதிகாரி நான் ஆறுமுகம் அவர்களை, தங்கராஜ் அவர்களை, பாவலர் அரணாளன் அவர்களை, செந்தவேந்தன் அவர்களை, இந்த நோக்குரை ஆற்றி இருக்கின்ற அருமை தோழர் ஆட்சி சின்னப்பு தலைவர் அவர்களை, மாநில தலைவர் அவர்கள், மற்றும் இந்த நிகழ்ச்சி கருத்துரையாற்ற இருக்கின்ற ஐயா ராமராஜா அவர்களே, மற்றும் தமிழ்கோவன் அவர்களே, சீனிவாசன் அவர்களே, அண்ணாதுரை அவர்களே, வீரசெங்கோலன் அவர்களே, அம்மையார் நீலவேணி அவர்களே, காப்பியன் அவர்களே, வழக்கறிஞர் அருண் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டிருக்கிறாரு வருகின்றிருக்கின்ற வாலியர் குணா அவர்களே, இந்த நன்றியாற்ற இருக்கின்ற சுரேஷ்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு அருமை இழந்த நல்ல வாழ்த்துக்களை கூட வருகின்றிருக்கின்ற சுலைமணி தோழர் அவர்களே, இந்த மிக நிகழ்ச்சி மிகவும் தீவிரமாக நடைபெற்று இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பாவாளனுடைய 129ஆம் ஆண்டு நிறைவு நாள் பிறந்தநாளை முன்னிட்டு இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர் 30க்கு மேற்பட்ட நூல்களை ஏற்றி தமிழ் தொழில்நுட்ப இயக்குநராகவும் பல்வேறு பொறுப்புகளில் அமர்ந்திருக்கின்ற அவர்களுடைய பிறந்தநாள் நாம் எங்கே போற்றுவோம். அதுபோன்று நாட்டுக்காக மொழிக்காக தன்னையே தியாகம் செய்த உயிர் தியாகம் செய்த தாழ்வத்தில் அழகா அவர்களையும் மற்றபடி சார்ந்த தோழர்களையும் வறுமையின வரவேற்றும் மற்றும் இந்த மொழிக்கான நூல் நிலையும் நிறைய பேர் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அந்த நூல்களெல்லாம் பொறுப்பேற்று தாங்கள் வாங்கி படிக்க வேண்டும். இந்த மொழி எப்படி உருவானது, மொழியை அழிக்க பிடிக்கிறார்கள், ஏன் மொழியை அழிக்க வேண்டும் என்ற பல்வேறு காரணங்கள் நம் தோழர்கள் கூற வருவார்கள். அவர்களை கருத்து வைக்க என்று சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதுபோன்று பாவனுடைய நாட்காட்டியெல்லாம் பல்வேறு நிலைகளில் தமிழ் நாட்காட்டி அச்சடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நாட்காட்டி தமிழ் நாட்காட்டி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் தமிழிலே வாழ வேண்டும், தமிழுக்கு உயர் தியாகம் செய்து தன்னையை அழைத்துக் கொண்டிருக்கின்ற தமிழ் ஆர்வலர்கள் அனைவரையும் வரவேற அளவுக்கு இந்த மொழியினுடைய சிறப்பம்சத்தை அவருடைய தோழர்கள் அனைவரும் போட்டிருக்கிறார்கள். அவர்களை கேட்டு கண்டுபிடிக்குமாறு தலைமையை கேட்டுக்கொண்டு இப்பொழுது அருமை நண்பர் ஐயா இப்பொழுது இந்த நாட்காட்டியுடைய நோக்குறையை தலைமை உரையாற்றிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக முன்னிலை உரை வழங்க மதிப்புமிகு ஐயா வேளாண் ஆறுமுகம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பெரம்பலூர் மாவட்ட தமிழ் வழி கல்வி இயக்கம், பெரம்பலூர் மாவட்ட தமிழ் சங்கம் இணைந்து நடத்தும் 30 விழாவினுடைய தலைவர் தமிழ்ச்செம்மல் அயோத்திதாச விருதாளர் தமிழ்ச்செம்மல் வை தேனரசன் அவர்களே, வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற
தமிழ் திரு காமராஜ் ஆசிரியர் அவர்களே, எனக்கு பின்னாலே விளக்க உரை ஆற்ற இருக்கின்ற பெருந்தமிழர் சின்னப்ப தமிழர் அவர்களே, திரளாக வருகின்ற பெரியோர்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் இந்த முப்பெரும் விழா இங்கே சேரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் முதல் நிகழ்வாக நம்முடைய பாவாணர் பிறந்த நாள் விழா. பாவாணர் பிறந்த தினம் இன்றைய தினம்தான். 1902ஆம் ஆண்டு பிப்ரவரி 7ஆம் நாள் அவருடைய பிறந்த நாள். இப்பொழுது 124ஆம் ஆண்டு பிறந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உலகின் முதல் மொழி தமிழ், உலகின் முதல் மனிதன் தமிழன். தமிழ்தான் திராவிட மொழிகளுக்கு மட்டுமல்ல, சமஸ்கிருத மொழிக்கு தாய்மொழி தமிழ்தான். தமிழ் தனித்தவ இயக்கத்தின் தூள். 40க்கும் மேற்பட்ட மொழிகளின் வேர் சொற்களை அறிந்தவர், அறிமுகப்படுத்தியவர். செந்தமிழ் செல்வர் என்று அரசு விருது பெற்றவர். உலக தமிழ் கழகத்தை நிறுவியவர், தொடங்கியவர். அகர முதலி திட்டத்தை உருவாக்கியவர். மொழி ஞாயிறு என்று பாவலர் பெருஞ்சித்திரனாரால் பெயரிடப்பட்டவர். அவர்தான் இன்றைய தினம் பிறந்த தேவநாயர் பாவாணர் என்று அவரின் பிறந்த நாள். 7/2/1902 இன்றைய தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகில் இருக்கின்ற கோமதி முத்துபுரம் என்கின்ற ஊரில் ஞானமுத்து பரிபூர்ணத்தின் 10வது குழந்தையாக பிறந்தவர் தேவநாய பாவாளர் என்கின்ற தேவநேசன். 1924 தமிழ் பண்டிதர் தேர்வில் வெற்றி பெற்ற ஒரே மாணவர் இவர்தான். 1925 முதல் 1944 வரை தமிழ் ஆசிரியராக பலர் இவரிடம் கல்வி பெற்றிருக்கிறார்கள். பாவலர் பெருஞ்சித்திரனாரும் இவருடைய மாணவர் தான். நாட்டின் பெரும் தலைவரெல்லாம் நாட்டின் விடுதலை பற்றி பேசிக் கொண்டிருந்த போது மொழி விடுதலைக்காக பேசியவர் நமது பாவாணர். அவர் சொல்கிறார், எனக்கு வறுமை உண்டு, மனைவி மக்கள் உண்டு, அத்தோடு மானமும் உண்டு என்று முழங்கியவர் நமது பெருஞ்சித்திரனார். பாவாணர் மிகவும் நகைச்சுவை மிக்கவர். ஒரு முறை பால் வாங்கி கொண்டு வருகிறார். பால் வாங்கி கொண்டு வரும் பொழுது ஒரு சைக்கிள்காரன் அவரை இடிச்சு தள்ளிவிட்டு நிற்கிறான். அப்போது அவர் காலில் சிராய்ப்புகள், காயம், ரத்தம் கொட்டுகிறது. ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னான். ஐயா, மன்னிப்பு என்பது தமிழ் வார்த்தை அல்ல, அது உறுதிமொழி வார்த்தை. பொறுத்து கொள்ளுங்கள் என்று சொன்னவர், அதாவது உயிர் போகும் நிலையிலும் கூட தமிழுக்காக வாழ்ந்த இந்த நம்முடைய பாவலரை, அவரின் பிறந்த நாளை அடுத்த ஆண்டு முதலாவது அரசு விழாவாக அரசுக்கு நான் கோரிக்கை விடுத்து இந்த பாவாளர் பிறந்த நாளை நாம் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக நம்முடைய நிகழ்ச்சியில் மொழி போர் ஈகிய தினம், மொழிக்காக 70க்கும் மேற்பட்ட மான இளைஞர்களை இழந்த நாடு தமிழ்நாடு. தமிழ்தான் மொழியின் பெயரால் பல பெயர் இருக்கின்ற ஒரே இனம் தமிழினம்தான். தமிழ் செல்வன், செந்தமிழ் செல்வன், செந்தமிழ் வேந்தன் என்று ஏராளமான பெயர்களை, மொழியின் பெயர்களை தனது பெயராக வைத்திருக்கின்ற
இனம் நாளையும் கூட இன்றும் நாளையும் மொழிக்கு ஒரு தீங்கு ஏற்படும் என்றால் எங்களுடைய உயிரையே மாய்த்துக் கொண்டு வாழ்வோம் என்கின்ற உணர்வை பெற்ற மனிதன் தமிழன். ஆகவே அந்த ஈகையர் தினத்தை நாம் ஆண்டுதோறும் சிறப்பாக நடைமுறைப்படுத்துவதன் மூலம் எதிர்கால இளைஞர்களுக்கு நாம் வழிகாட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு அடுத்தபடியாக தமிழ் நாள்காட்டி வெளியிட்டிருக்காங்க. இத பாத்தீங்கன்னாக்க தமிழ்ல நம்ம கிருஷ்ண பரமாத்மாவும் நாரதரும் சேர்ந்து பெற்ற புள்ள 60 புள்ள. ஆக நாரதருக்கு கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் 60 ஆண்டுகள் காலச்சக்கரம் போல சுழன்று கொண்டு சக்கரம் போல் சுழன்று கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே அதை மாற்றி தமிழ்தான், அதாவது தமிழ் மட்டும்தான் இந்த நாள்காட்டியின் மூலம் சித்திரை வைகாசி என்பதை தமிழ் புத்தாண்டு என்று இல்லாமல் அறுவடை திருநாளாகிய சித்திரை தான் தமிழனுடைய புத்தாண்டு என்பதனை நாம் உறுதியாக அரசாங்கம் அதில் தீவிரமாக இருக்க வேண்டும். ஏனெனில் நாரதருக்கு கிருஷ்ண பரமாத்மாவுக்கு 60 புள்ள பிறந்ததுங்கிறான். எப்படி அது சாத்தியமாக? 60 புள்ள பிறந்த உடனே ஒவ்வொருத்தரும் என்ன சொன்னா, எனக்கு நான் வாழ்றதுக்கு வழி என்னன்னு சொன்ன போது 60 பேரும் 60 ஆண்டுகளை ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு ஆண்டு ஆட்சி செய்யுங்கன்னு சொன்னாங்க. அப்படி பிறந்த பிள்ளைகள் தான் பிரபவ, விபவ, சுக்கில, பிரம்மதூத, பிரஜாபதி, ஆங்கிரச, ஸ்ரீமுக, பவ, யுவ, தாது, ஈஸ்வர, வெங்கடான, பிரமாத, விக்ரம, விஷ்ணு, சித்திரபானு, சுபானு, தாரண, பார்த்திப, சர்வசித்த, சர்வதாரி, விரோதி, விகிருதி, கர, நந்தன, விஜய, ஜெய, மன்மத, துன்முகி, தேவிலம்பி, விளம்பி, விகாரி, சார்வரி, புலவ, சுபகரது, சோபகரது, குரோதி, விஸ்வாசு, பரமப, பிளவங்க, கீழக, சௌமிய, சாதாரண, விரோதகரது, பரிவ, பரமாத, ஆனந்த, ராட்ச, நல, பிங்கள, காமத்து, சித்தாத்திர, உத்திரி, துன்மலை, துந்துபி, ருத்ரோத்கர், ரக்தாட்சி, புரோதன, அட்சய என்று சொல்லக்கூடிய ஆண்டுகள். இதில் எதுவுமே தமிழ் இல்லை. இந்த தமிழை இழிவுபடுத்துகின்ற சமஸ்கிருத ஆண்டை விட்டொழிப்போம். தமிழாக வாழ்வோம், தமிழாக ஒன்று கூடுவோம். நன்றி, வணக்கம். முன்னிலை வழங்கிய ஐயா வேளாண் ஆர்வம் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக தமிழ் நாள்காட்டி வெளியீட்டு விழாவை இங்கு அதனுடைய மைய பொருளாக தமிழ் நாள்காட்டியினுடைய அந்த விளக்க உரையாற்ற தமிழ் வழி கல்வி இயக்கத்தினுடைய மாநில தலைவர் ஐயா ஆசி சின்னப்ப தமிழர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தமிழ் வழி கல்வி இயக்கத்தின் சார்பாக இந்த திங்கள் முழுவதுமே இந்த திருவள்ளுவர் ஆண்டு 2057 நாள்காட்டியை வெளியிட்டு தமிழ்நாடு அளவிலே ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட மாவட்டத்திலே இது ஒரு பரப்புரை இயக்கமாக எடுத்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த ஜனவரி 25 என்பது மொழிப்போர் ஈகியர் நாள். அந்த நாளை ஒட்டியும் அதோடு இணைத்து பரப்புரை செய்கின்றோம். இங்கே பாவாணர் பிறந்த நாள் விழா அவையும் இணைத்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே அவரவர்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்வார்கள். நான் இந்த தமிழ் நாள்காட்டியினுடைய தேவை என்பதை மட்டும் விளக்கி என் கருத்தை உறுதி செய்கின்றேன். அதாவது நாள்காட்டி என்பது உலகம் முழுவதும் எல்லா தேசிய இனங்களும் தங்கள் நாள்காட்டியை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த நாள்காட்டியில் இருந்து தமிழ்நாட்டிலே தமிழர்களுக்கான அப்படி என்ன சிறப்பு என்பதை இங்கே இந்த நாள்காட்டி 27வது ஆண்டு தமிழ் வழி கல்வி இயக்கத்தின் சார்பாக 27வது ஆண்டு இந்த தமிழ்நாட்காட்டியை தமிழ்நாட்டிலே முதலிலே அச்சாக்கி கொண்டு சென்றவர் உலக தமிழ் கழக தலைவர் பாவாணர் அவர்கள். அவருடைய தொடர்ச்சியாக உலக தமிழின முன்னேற்ற கழக தலைவர் பாவலேர் பிரஜித்துனார் அவர்கள்.
அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு மார்க்சிய லெனிய கட்சி பலர் கார்மிகர் தொகுக்கப்பட்டு அது வெளியிடப்பட்டது. ஆனால் இங்கே யாரும் தொடர்ச்சி கொடுக்கவில்லை. ஆனால் அதில் ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டு தமிழ் கல்வி இயக்கம் ஏறக்குறைய 27 ஆண்டுக்கு முன் ஒரு 300 நாட்காட்டியை தொடங்கி 27 ஆண்டுக்கு முன்னாடி தமிழர்களை சற்று சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில் வளர்ச்சி என்பது அச்சுத்துறையாக இருந்தாலும் சரி, கணினி துறையாக இருந்தாலும் சரி, அனைத்து துறையிலுமே எவ்வளவு முன்னேறி இருக்கிறது. ஆனால் 27 ஆண்டுக்கு முன்னாடி அச்சுத்துறை என்பது நாம் காலால் விதித்து ஒரு எழுத்து பிழையாச்சுன்னா மீண்டும் அது அச்ச பிடிங்கி மறுபடியும் பள்ளி கொடுக்கிற மாதிரி பிடிங்கி போக்குறது. அப்படிப்பட்ட காலத்தில் 300 நாட்காட்டியை தொடங்கி இன்றைக்கு தமிழ் கல்வி இயக்கம் சார்பாக 3000 நாட்காட்டிகளை கொண்டு போனாலும், ஆனால் அதனுடைய தொடர்ச்சியாக பல்வேறு இயக்கங்கள் இன்றைக்கு ஏறக்குறைய ஒரு ஆண்டுக்கு 10,000க்கும் மேற்பட்ட நாட்காட்டிகள் வருகின்றது. அந்த நாட்காட்டியுடைய சிறப்பு என்று சொல்கிறோமே, அது எடுத்துக்காட்டாக எடுத்தவுடனே 1, 2, 3, 4 அதனுடைய சிறப்பு. இந்த 1, 2, 3, 4 என்பது இன்றைக்கு நமது ஒரு தமிழறிஞர் புலவர்களுடைய நீண்ட கால போராட்டமானது சமச்சீர் கல்வியிலே வந்திருக்கிறது. அதாவது நம்ம தமிழ் மூல என்று 1, 2 என்று சொல்கிறோமே, அது சொல்லுவாங்க. ஆனால் அதற்கு ஒளிவடிவம் என்பது அன்றைக்கு இன்றும் ஒன்றுதான். அதனுடைய படிநிலை வளர்ச்சி பல ஆண்டு காலம் நம் கல்வெட்டிலே முன்னேறி வந்திருக்கிறது. இன்றைக்கு வந்திருக்கிற ஒன்று என்றால் ஒரு காலத்திலே அது நேர் விதத்திலும் படிக்க விதத்திலும் படிப்படியாக வளர்ந்து வந்த இந்த நாட்காட்டிலே கல்வெட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த 1, 2, 3, 4, 5 9க்கு பிறகு 10 வர வேண்டும். அப்ப 10 என்றால் 2 எண் இலக்கம், 100 என்றால் 3 எண் இலக்கம், இப்படி வரும். ஆனால் உலகத்திலேயே தமிழர்கள் அதை ஆய்வாக எடுத்துக்கொண்டு ஒரு காலத்தில் தமிழுக்கு 9க்கு பிறகு 10 ஒரே எழுத்துதான். யாபாதி இருக்கு, யாவண்ணாமா யாபாதி. அப்போ ஒரு இலக்கம் 100 என்றால் 2 இலக்கம் 3 இலக்கம் வரணும். அதற்கு அன்றைக்கு ஒரே எழுத்துத்தான். அந்த அப்போ 1000 என்றால் 4 இலக்கம் வர வேண்டும். அன்றைக்கு ஒரே எழுத்துத்தான். இதைத்தான் தொன்மை காலத்தில் நாம் பயன்படுத்தி வந்தார்கள். ஆனால் உலக அறிவியல் வளர்ச்சியிலே தமிழர்கள் என்ன செய்தார்கள்? சுழியம் என்ற எண்ணை உருவாக்கி உலகத்திலே சுழியம் என்று சொல்லுகிறோமே, அந்த சுழியம் தமிழில் மட்டுமே உண்டு. எல்லா எண்களை எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த எண்ணை எடுத்துக்கொண்டாலும் அது தமிழ் நாட்காட்டிலே பதிவு செய்திருக்கிறோம். உங்க கையில கொடுக்கக்கூடிய துண்டறிக்கையை பதிவு செய்திருக்கின்றோம். ஒன்று அல்ல விதத்தை பார்த்து சொன்னா சீனா தமிழுக்கு அடுத்து படியா பெரும் தொன்மையான எழுத்து சீன எழுத்து, அதிக பேர் பேசக்கூடிய பயன்பாட்டுள்ள எழுத்து. ஆனால் அந்த சீன எழுத்து கல்வெட்டு துண்டறிக்கையில கொடுத்திருக்கின்றோம். சுழியம் என்பது கிடையாது, ஒரே எழுத்துத்தான். அதற்கு அடுத்த கட்டமாக இன்னைக்கு உலகம் முழுவதும் இங்கிலீஷ் உலக அளவில் இருக்க சொல்கிறோம். ஆனால் இன்று வரைக்கும் தமிழர்களின் முக்கியமான செய்தி அதான். இங்கிலீஷ் தான் அறிவியல் மொழி என்று நம்ம தெரித்து அடிமைப்படுத்திய காலம் உண்டு. ஆனால் இன்று வரை இங்கிலீஷுக்கு என்று 1, 2, 3, 4 எண்கள் கிடையாது. நிறைய ஆசிரியர் இருக்கிறீங்க, நம்ம பள்ளிக்கூட பெற்றோர் இருக்கிறோம், மாணவர் இருக்கிறோம். பள்ளிக்கூடத்திலாம் 1, 2 எழுதி போடுறாங்களா இல்லையா? அது ஆங்கிலம் சொல்லுவோம். ஆனா ஆங்கிலம் அல்ல, அது உரோம எண். அதுதான் அந்த உரோம எண்ணிலையும் தொன்மையான எண்ணாக இருந்தாலும் அதிலையும் சொல்லியே கிடையாது. ஒரு எக்ஸ் போடுவீங்க, அதுக்கடுத்து ஒரு 1 சேர்த்துக்கிறீங்க, அப்புறம் 2 சொல்லி கொடுத்தா வளரும், அதுலையும் கிடையாது. அப்போ உரோமைய நிலை கிடையாது, இதை கிடையாது. அதுக்கு அடுத்த கட்டமா நாம் சொல்லக்கூடியது இன்றைக்கு பயன்பாட்டில் இருக்கக்கூடிய 1, 2 நம்ம இந்திய அரசு என்ன சொல்றா, இது அரபு என்று சொல்லி கொடுக்குது. அரபு நாட்டுக்காரர் என்ன சொல்றாங்க, இது எங்க எண்ணு இல்லைங்க, எங்களுடைய அரபு எண் வேற, உறுதி எண் வேற. அது வந்து நாட்காட்டில பதிவு பண்ணியிருக்கோம், உங்க கையில கொடுக்கக்கூடிய தொண்டறிக்கையில பதிவு பண்ணியிருக்கோம். அந்த எண்ணும் அவர்கள் இது இந்திய எண் என்று சொல்லி விட்டார்கள். அப்போ இன்றைக்கு வளர்ந்திருக்கக்கூடிய உலகம் முழுவதும் பயன்படுத்தக்கூடிய 1, 2 தமிழ் எண்களே. அப்ப இரு எண்களும் தமிழ் எண்களே விளக்கக்கூடிய அளவு தான் இந்த 2ஐ பதிவு செய்வோம். ஏன் நம்மளால் சொல்ல முடியும் என்பது இறுதியாக நமக்கு ஒரு அரசு உரிமை, இறையாக்க உரிமை இல்லாத காரணத்தினால் தமிழ் 1, 2 இந்திய எண் என்று சொல்கிறார்கள். இந்தியா 1, 2 இருக்கா? இந்தியாவுக்கு 1, 2 இருக்கா? இந்தியாவுக்கு ஒரு கிழமை இருக்கா? இந்தியாவுக்கு ஒரு மாதம் இருக்கா? இந்தியாவுக்கு ஒரு ஆண்டு இருக்கா? இல்லை. ஏனென்றால் ஒரு மொழி இருந்தால் தான்
அந்த மொழி பேசக்கூடிய இடம், அந்த இனம் பின்பற்றக்கூடிய வாழ்வியல் வேண்டியது அனைத்தும் தேவை. ஆனால் அப்படி கிடையாது. அதனால் அவர்கள் இந்திய என்பது தமிழ் என்று சொல்லாமல் நடத்தி விடுகிறார்கள். இதுக்கு விளக்க உரையாக தெரிந்து விளக்க இது உடலுடைய நிலை. இரண்டாவதாக கிழமை என்று சொல்லுவோமே, ஞாயிறு, திங்கள், செவ்வாய். அது இன்றைக்கு உலகளவில் இந்த ஞாயிறு, திங்கள் என்பது 7 நாளையும் 7 கோள்களை வைத்து, எப்ப இன்னைக்குதான் தொலைநோக்கு கருவி வந்துருச்சு. வான் உலகத்துல கருவியில போய் பறக்கிறோம், அங்கேதான் படம் பிடிச்சு இங்க அனுப்புறோம். இன்னைக்கு அவ்வளவு வளர்ந்துருச்சு. ஆனா ஒரு 5000 ஆண்டுக்கு முன்னாடி நமது தமிழர்கள் வானில் இருக்கக்கூடிய கோள்களுடைய செயல்பாடு, அந்த இயக்கத்தை எடுத்து ஞாயிறு என்றால் ஒரு சூரியன் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது. அப்ப இந்த சுழற்சி முறையில நமக்கு ஞாயிறு என்பது முதல் நாள், அது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு என்றும். இரண்டாவது நாள் திங்கள் என்பது ஒரு கோள், அதுவும் அறிவியல் பூர்வமாக இரண்டாவது நாள். மூன்றாவது நாள் அறிவன், அந்த புதனை பார்ப்பனியம், புதனை அறிவனை புதன் என்று மாற்றி இருக்கிறது. அதன் விளக்கம் இதில் இருக்கிறது. அதுக்கடுத்து வியாழன் பெரிய அகன்ற கோள், வெள்ளி ஒரு கோள், சனி என்பது காரி என்பது இருள், வெளிச்சத்தில் நாட்டில் தொடங்கி சனி என்பது காரி இருள் முடியக்கூடிய ஒரு சுழற்சி முறை 7 நாள் முடிந்ததும் ஒரு கிழமை என்று முடிவு செய்து வரலாற்றிலே கணக்கில் கொடுத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த காரி இருளை அவர்கள் சனி என்று மாற்றிருக்கிறார்கள். அதுவும் இதை மீட்டெடுக்கப்படும். இது ஒரு கிழமைக்கான சுழற்சி முறை. ஆனால் இந்த கிழமை தான் இன்றைக்கு சொல்கிறோமே சண்டே, மண்டே, டியூஸ்டே அப்படின்னு. இது இங்கிலீஷுக்கு எப்போ வந்துச்சு? ஒரு 600 ஆண்டுக்கு முன்னாடி இங்கிலீஷ் இல்ல. ஆனா 5000 ஆண்டுக்கு முன்னாடி வந்த தமிழ் மொழி, தமிழ் சொல் எப்படி உலக அளவில் இன்னைக்கு அனைத்து மொழியிலும் மேலுயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை எந்த அரசாவது, இந்திய அரசோ தமிழக அரசோ உலக அரசுகளே இதை மொழி ஆய்விலே சொல்லப்படுகிறதா? இல்லை. இதை ஆளுடைய பிறந்த நாள் பாவாளர் மட்டும்தான் அதை நிறுவனார். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சொற்களிலே தமிழ் சொல் எப்படி கலந்திருக்கு, தமிழ் மொழி உலக மொழிக்காக வேற இருக்கு சொல்லி வேற ஒரு நேரத்தோட பேசுவது சொல்வாங்க. அப்போ இந்த கிழமையும் தமிழ் சொல்லுதான் உலக மொழிபெயர்க்கப்பட்டது. சரி, சமஸ்கிருதம் சொல்லிய அவன் என்ன சொன்னான்? இதைத்தான் அவனு மொழிபெயர்த்துக்கிறான். சோமவார், சுக்கிரவார் சொல்லி வார் சொல்லி அவன் மொழிபெயர்த்துக்கிறான். அதுவும் ஒரு மொழிபெயர்ப்பு தான். இப்படி ஹிந்தியிலே, தெலுங்கிலே, கன்னடத்திலே, மலையாளத்திலே உலக மொழிகள்லாம் நமது மூல சொல்லாக இருக்கின்றது. 2. மூன்றாவதாக மாதம் என்று சொல்லுகிறோம். இன்னைக்கு மாதம் என்ன? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். இதுதான் உலகத்தில் எல்லோரும் ஒன்றாக கடைபிடிக்கின்றார்கள். இது அறிவியல் மாதம் என்று சொல்கிறார்கள். அதான் நம்ம தொடர்கிலே கொடுத்திருக்கோம். எது தமிழ் மாதங்கள் எப்படி அறிவியல் மாதங்களாகவும், இங்கிலீஷ் பின்பற்றக்கூடிய மாதம் எப்படி ஆன்மீக மாதமாக இருக்கிறது என்பதை அதில் விளக்கி இருக்கின்றோம். ஜனவரி என்றால் நமக்கு சொல்லுகிறோம் சுரவம், கும்பம், மீனம், மேளம். இதையும் நமது கல்வெட்டிலே உலக அளவில் பதிவில் இருந்தாலும் பாவாளர் தான் அதையும் மொழிபெயர்த்து அரசு கொடுத்து ஏற்க வைத்தார். சுரவம் என்ன? வானில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சொல்றோமே, அது சமஸ்கிருதம். இங்கிலீஷ்ல ஸ்டார் இருக்கிறோம். ஆனா தமிழ்ல பல சொல்ல இருக்கு. டெல்லி, உடுகதிர், ஓரை, இப்படி பல சொற்கள் இருந்தாலும் அந்த உடுகதிர் ஒன்று கூடக்கூடிய காலத்தை எப்ப 28 நாளைக்கு எப்படி கூடி கலையுது, 30 நாளைக்கு எப்படி அந்த ஓரைகள் கூடி கலையுது, 31 நாள் எப்படி கலையுது சொல்லி முன்னோர்கள் அதை ஆய்வாக கண்டு சுரவமின் மூலம் வாக்கி அந்த மாதம் முழுக்க கூடி கலையுது. அதுதான் தை. அந்த மாதத்தினுடைய சொல்லுகின்றோம் சுரவம். அதுக்கடுத்து கும்பம். கும்பம் போட்டு உடம்புக்கு சொல்ற கும்பம் போட்டு அந்த கோள்கள் கூடி கலைகளை இந்த மாதம் கும்பம் அப்படி என்று 12 மாசத்தையும் அறிவியல் பூர்வமாக வானில் இருக்கக்கூடிய கோள்களை வைத்து அறிவியல் பூர்வமாக தொகுத்து கொடுத்தார்கள். ஆனால் இன்று வரை இது பாடத்திலே வரவில்லை. ஆனால் இதை மொழிபெயர்த்தப்பட்டவர்கள் அவர் இங்கிலீஷ் மாதம் என்றும் சமஸ்கிருத மாதம் என்றும் பல மாநில மொழிகளாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அது அவர்கள் தேவை. ஆனால் இது மாதத்தினுடைய விளக்கமும் இதில் 12 மாதமும் எப்படி கோள்கள் அறிவுபூர்வமான என்பது தொடரிக்கிற படத்தோட விளைத்திருக்கிறோம். இதில் 12 மாதத்துக்கும் எப்படி சுரவம் என்பது எப்படி தையினாச்சு, தை என்பது தமிழ் சொல்லு. அதுக்கு முன்னாடி பார்ப்படி எப்படி வர்றதுன்னா புனர் தை, அவனுடைய புனர் தை அது சமஸ்கிருத சொல். புனர் தெரிஞ்சவன் சொல்லி தையை மட்டும் சொல்றான். மாசிங்கிற தமிழ் சொல்லு. ஆனா மகசி
என்பதனுடைய மூலச்சொல்லை மாசி என்று கொடுக்கின்றான். நம்மளுடைய இந்த சுரோகும்ப மீனத்தை எல்லாம் ராசி ஆக்கி விட்டுட்டான். நம்மள நீ சிம்ம ராசி கடகராசின்னு சொல்லி அப்படிப்பட்ட இதை மீட்டெடுப்பதற்கு இது ஒரு கருவியாக படமாக எடுத்துக்கொண்டு வருகிறோம். இது 1, 2 கிழமை மாதம் இறுதியாக ஆண்டு என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு காலத்தில் ஆண்டு இருக்கிறாங்க. சேரர் ஆண்டா சோழர் ஆண்டு போக வர செலவுக்கு கணக்குக்கு ஒரு சுழற்சி முறை வேணும். அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்திய ஒன்றிய அளவுக்கோ உலக அளவுக்கோ ஒரு அரசு இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு அளவுக்கு 234 சட்டமன்ற உறுப்பினரை கொண்டு தமிழ்நாடு கைகளை வரைபடுத்திக் கொண்டு இன்னைக்கு இருக்குது. அப்படிக்கு அதுவும் கிடையாது. சேரர் ஆண்டார், சோழர் ஆண்டார், பாண்டியர் ஆண்டு, சிற்றரசர், பேரரசர் ஆண்டாங்க. அவர்களுக்கு அளவு வச்சாங்க. கொல்லம் ஆண்டு, களியாண்டு வச்சாங்க. ஆனா இந்த ஆண்டுகள்லாம் சுழற்சி முறைக்கு வராது. வட்டமுறை தான் வரும். எப்படி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி காரியம் வந்து இருப்பதோ வட்டத்தில் வந்து நிற்கும். ஆனால் மாதங்கள் எப்படி சுலபத்தில் தொடங்கி அது சிலையில் வந்தா வட்டத்தில் வந்து நிற்கும். ஆனால் ஆண்டு என்பது அது சுழற்சி முறைக்கு வளர்ச்சி முறைக்கு வரணும். நீருடைய சுழற்சி போட்டு போகணும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு தமிழ்நாடு என்பது திருவள்ளுவரை முன்னிறுத்தி 2057 எப்படி கண்டுபிடிச்சோம்? அது தமிழறிஞர் போலாம் கூடி வரையறுக்கிறாங்க. இதுல இருந்து திருக்குறளை எடுத்துக்கொண்டார்கள். திருக்குறள் வள்ளுவர் பிறந்தது என்பது இந்த 2057 ஆண்டுக்கு முன். அப்ப ஆங்கில ஆண்டு சொல்றா பாருங்க, அதுவும் தவறு. 2026 ஆங்கில ஆண்டு இல்ல. அவனே தெளிவா சொல்றான். கிபி கிமு. அப்ப கிறிஸ்துவ ஆண்டு தானே. கிறிஸ்து பிறப்பதற்கு முன் பின். அப்ப இயேசு பிறப்பதற்கு முன் 37 ஆண்டு முன் பிறந்தவர் திருவள்ளுவர் கணக்கிட்டு நீங்க 2026 38 கூட்டியா 2057 வரும். அதுதான் தமிழ்நாடு வரையறுக்கப்பட்டு தமிழ்நாடு அரசு ஏற்றிருக்கு. நேற்று கூட கார்ல் மார்க்சினுடைய சிலையை தமிழ்நாட்டு முதலமைச்சர் திறந்திருப்பது அந்த அழைப்பதிலே பதிவு பண்ணியிருக்கிறார். திருவள்ளுவர் ஆண்டு 2057 என்று அந்த இன்றைக்கு அரசு கோப்பில் இருக்கு. அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு பயிற்சிகளையும் நாம் மீட்டெடுப்பதற்கு தமிழ்நாட்டில் என்ன சிறப்புனா நமக்கு மட்டும் இல்ல, எல்லோருக்கும் சுழற்சி முறை ஆண்டு இருக்குது. இப்ப கிறிஸ்துவ ஆண்டுல 2026, 27, 28 தொடர்ச்சியா வரும். அது சுழற்சி ஆண்டு. அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கு ஆண்டு இருக்கு, அதுவும் சுழற்சி ஆண்டு. அதே மாதிரி சீக்கியர்களுக்கு ஆண்டுக்கு சுழற்சி முறை, பௌத்தத்துக்கு ஆண்டு, எல்லாத்துக்கும் இருக்கு. ஆனா இந்த ஆண்டுகள் என்னன்னு சொன்னா அந்த ஆண்டை நிறுவியவர்கள் அந்த ஆண்டுக்கு பின்னாடி ஒரு மூட நம்பிக்கையான மத கருத்துகள் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் சொல்லக்கூடிய திருவள்ளுவர் ஆண்டுக்கு எந்த சாதிக்கலையோ சமயத்துக்களையோ மதத்துக்களையோ மூட நம்பிக்கையோ அறிமுகப்படுத்த முடியாது என்பது தமிழ்நாடு என்று சொல்லுகிறோம். இந்த அடிப்படையில் இப்படிப்பட்ட சுருக்கமாக இதுக்கு இன்னும் நேர கூடுதல் இருக்கு. ஒவ்வொரு இயக்கத்தினுடைய தமிழ் கல்வி இயக்கத்தை பார்த்தா நோக்கத்தை முழக்க பாதையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தலைவர்களை பாவனா பாவனை எப்ப தோன்றினார், எப்ப மறைந்தார், அதே பாவனை பரிசித்தினார், எப்ப தோன்றினார், எப்ப மறைந்தார், தந்தை பெரியார் எப்ப தோன்றினார், எப்ப மறைந்தார், அதே மாதிரி அம்பேத்கர் இப்படின்னு 12 மாதத்துக்கும் 12 தலைவர்களுடைய தோற்ற பறவையும் பதிவு செய்து அவருடைய பொன்மொழிகளால் பதிவு செய்யப்பட்டிருக்க தமிழ்நாட்டு தமிழர்களை நமக்கு என்று நாம் ஒன்றிய அரசினுடைய ஒன்றி இருக்கின்ற காலத்தினால் சார்பாக இந்த மாதத்தையோ ஆண்டையோ முடிவெடுத்து கொண்டு போக முடியவில்லை. கடந்த காலத்தில் தமிழர்கள் தமிழர்களெல்லாம் போராடி ஐயா தலைவர் சொன்ன மாதிரி வேளாண் துறை ஐயா சொன்னது போட்டு கடந்த அரசு இந்த கோரிக்கை ஏற்று சுலபம் 1 தமிழ் புத்தாண்டு அறிவிச்சாங்க. அந்த அம்மா உடனே அன்றைக்கே சொன்னாங்க நாங்க வந்தா மாத்திக்கிறோம் சொல்லி. அது அடிப்படையில் பார்ப்பனி ஆண்டு மாற்றப்பட்டு இன்றைக்கு மீண்டும் சித்தரதா இருக்கு. இதை தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொள்வோம். இது நாம் தீர்மானிப்பதை இறுதியாக முடிவு செய்ய வேண்டும் என்றால் நமக்கென்று 54 பெறப்பட்டக்கூடிய தமிழ்நாட்டுக்கென்று ஓர் அரசு, தற்சார்பு அரசு, இறையாண்மை அரசு தந்தை பெரியார் 1938 என்ன சொன்னாரோ அது 1973 என்ன சொன்னாரோ அந்த போட்டு கையகல இடமாக இருந்தாலும் எனக்கு விடுதலை பெற்ற அரசாக நாங்களே தீர்மானித்துக் கொண்டது. 234 பேர் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தோம்னா நம்ம போடக்கூடிய தீர்மானத்தை அந்த மக்களுக்கு எடுத்து செல்லணும். அதுக்கு தான் அரசு, அதுக்கு தான் அமைச்சர், அதுக்கு தான் சட்டமன்ற உறுப்பினர், அதுக்கு தான் அதிகாரிகள் வச்சிருக்கிறோம். ஆனா இங்க என்ன இருக்கு? இவர்கள் போட்டுவிட்டா மக்களுக்கு நமக்கு தொடர்பான ஒருத்தர் வந்து ஆளுநர் உட்கார்ந்துக்கிட்டு தமிழ தெரியாது, மொழிய தெரியாது, இனத்தை தெரியாது, நம்மளுடைய பண்பாடு தெரியாது, நம்ம பழக்க தெரியாது. அவன் உட்கார்ந்து இருக்க பல லட்சம் ரூபாய் நம்மளுடைய உழைக்கும் மக்களுடைய
தமிழருடைய பணத்தை வரி பணத்தை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு தமிழுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கலாம், தமிழ்நாட்டு அரசுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கலாம். போடக்கூடிய சட்டத்தை எல்லாம் அந்த உட்கார்ந்து இருக்கைங்கிற போக்குவரத்து வைத்துக் கொண்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்பாமல் தடுத்து நிறுத்திக் கொண்டுதான் இப்படிப்பட்ட நிலை போக்க வேண்டும் என்றால் அந்த விடுதலை பெற்ற அரசு என்றால் அந்த ஆளுநருக்கு இங்க வேலை இல்லை. அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்துக்கு முழுமையான அதிகாரம் வரும். அதுவரை நாம் இப்படிப்பட்ட செய்திகளை நம்ம மக்கள் மத்தியிலே பரப்புரையா செய்து ஒரு தமிழ் தேசிய ஆற்றலாக வாக்குறுதி எதிர்ப்பு தமிழ் தேசியம் இந்த பைத்தியக்கார சீமா சொல்ற மாதிரியோ மணியரசு சொல்ற மாதிரி இல்ல. வாக்குறுதி எதிர்ப்பு தமிழ் தேசியம், வாக்குறுதி எதிர்ப்பு காப்பு தமிழ் தேசியம் அல்ல. அறிவியல் பூர்வமான வாழ்வியலை உருவாக்குவதற்கு நாம் அணியமாக வேண்டும். அதற்கு இந்த நாள் காட்டி 12 மாசமும் முழுமையாக பெற்றுக் கொள்ளுங்கள், துண்டறிக்கை பெற்றுக் கொள்ளுங்கள். மேலும் இதை சார்ந்த நூல்கள் எல்லாம் இருக்கிறது, வாங்கி பெற்றுக்கொண்டு இந்த அரசுக்கு இந்த கோரிக்கை நிறைவேற்றுவதை இணைத்து போராடுவோம். அதுவரைக்கும் மார்க்சியவாதிகளும் பெரியாரியவாதிகளும் அம்பேத்கரியவாதிகளும் இணைந்து போராடுவோம். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு நேற்று 2000க்கும் மேற்பட்ட பேர்கள் சரி காரல் மார்க்சுக்கு உலகத்திலேயே எந்த மற்ற நாட்டை பற்றி தெரியாது, இந்தியாவிலே எந்த மாநில அரசும் காரல் மார்க்சுக்கு உயரமான அதாவது முன்னணி சிலையை உருவாக்கவில்லை. பொதுவுடைமை கட்சி தோழர்கள் வந்திருக்கிறீங்க. பொதுவுடைமை கட்சி ஆளக்கூடிய ஆண்ட கேரளா, திரிபுரா, மேற்கு வங்காளத்தில் இல்லை. நெடுஞ்சாலை திரிபுரா உருவாக்கி வைத்ததால் அந்த பார்க்கக்கூடிய ஜனநாயக கூட்டம் உடைத்து நொறுக்கி விட்டது, அதோட முடித்து விட்டது. ஆனால் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய நூலகம் என்ற கண்டிப்பான நூலகத்தில் 6 உயர அந்த சிலையை வைக்கப்பட்டு நேற்று அனைத்து இயக்கங்கள் உடனிணைந்து அறிஞர்களால் திறந்து வைத்துக் கொண்டோம். இந்த நாளத்தில் நாம் தமிழக அரசுக்கு நன்றி சொல்லி அதே போன்று அம்பேத்கர் பெரியார் இயக்கங்கள் தொடர்ந்து இணைந்து போராடி நம்முடைய அரசு பெறுவரை இணைந்து போராடுவோம், பெறுவோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக பேச வரக்கூடியவர்கள் கொஞ்சம் சுருக்கமாக பேசுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். அதிகாரத்தினுடைய மாவட்ட செயலாளர் அருமை தோழர் காவேரி நாடன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கும். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. திங்களோடும் செல்லும்பொருள் தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் அங்குள்கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள். வெண்கொடமை சாக்காட்டில் விளையாடும் தோளங்கள் வெற்றி தோள்கள் வெண்குருகுகளில் கமழ்ந்து உழைக்கின்ற வீரம் எங்கள் மூச்சு. புரட்சி கவிஞரின் வரிகளை நெஞ்சிலேந்தி தமிழ் வழி கல்வி இயக்கமும் பெரம்பலூர் தமிழ்ச் சங்கமும் இணைந்து நடத்துகின்ற இந்த முப்பெரும் விழா, இந்த முப்பெரும் விழா 3 பெரிய செய்திகளை சொல்லுகிறது. ஒன்று, மொழி ஞாயிறு தேவநேய பாவாணரினுடைய பிறந்த நாள். இன்னொன்று, மொழிப்போர் ஈகியர் நாள். இன்னொன்று, தமிழ் நாள்காட்டி அறிமுகம். நண்பர்களே, இந்த 3 விடயங்களையும் வரிசைப்படுத்தி இருப்பதே அது ஒரு தனி அழகு. தமிழ்தான் உலகின் மூத்த மொழி. உலக மொழிகளுக்கெல்லாம் தமிழ்தான் தாய். தமிழின்றி உலகின் நாகரிகம் ஏதுமில்லை என தனித்தமிழ் இயக்கம் என்று ஒன்று செழிப்புறுவதற்கு தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட பாவாணர் தமிழினுடைய சிறப்புகளை படையளித்தவர். அந்த வகையில் பாவாணர் படைத்தார். பாவாணர் தமிழ் மொழியினுடைய சிறப்புகளை, தமிழ் மொழியினுடைய தொன்மைகளை படைத்தவர். அடுத்து மொழிப்போர் ஈகியர். எந்த பாவாணர் எந்த சிறப்புமிக்க இந்த தமிழ் மொழியினுடைய சிறப்புகளை படைத்தளித்தாரோ அந்த படைப்பை பாதுகாத்தவர்கள் மொழிப்போர் ஈகியர்கள். தங்களுடைய தேகத்தை, தேக்குமர தேகத்தை
நதிக்கரையாக்கி கொண்ட ஈகியர்கள் அவர்கள். தனக்காகவோ தன்னுடைய சொந்த நலனுக்காகவோ தன்னுடைய குடும்ப நலனுக்காகவோ அவர்கள் செய்து கொள்ளவில்லை, தங்களை மாய்த்துக் கொள்ளவில்லை. தாய்மொழிக்காக, தமிழ் மொழிக்காக, தங்களுடைய அன்னை மொழிக்காக தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொண்டவர்கள் அவர்கள். அந்த விதத்தில் தமிழை பாதுகாத்தவர்கள் அவர்களுடைய நாள். இன்னொன்று இந்த தமிழ் நாள்காட்டி. முதலில் படைப்பு, இரண்டாவது பாதுகாத்தது, மூன்றாவது பரப்புவது. எந்த தமிழை, தமிழின் சிறப்புகளை பாவாணர் படைத்தாரோ அந்த மகத்தான படைப்புகளை எந்த மொழிப்போர் ஈகியர்கள் பாதுகாத்தார்களோ அந்த ஈகியர்கள் பாதுகாத்த அந்த தமிழை ஒவ்வொரு தமிழனுடைய இல்லத்திலும் பரப்புகின்ற வேலையை செய்கின்ற ஒன்றுதான் இந்த தமிழர் நாள்காட்டி, இந்த தமிழ் நாள்காட்டி. ஆக படைத்தது, பாதுகாத்தது, பரப்புவது என்ற மகத்தான இந்த வரிசைப்படுத்தல் உண்மையிலேயே ஆகச் சிறந்தது. அந்த விதத்திலேதான் இந்த விழா, இந்த முப்பெரும் விழா சிறப்புடையதாக இருப்பதாக நான் காண்கிறேன். பொதுவா உழவு, மண்ணை பண்படுத்துவதற்கு உழவுன்னு ஒரு வேலை நடக்கும். அந்த உழவை கலப்பையில செய்யறது அல்லது இயந்திரங்களை கொண்டு செய்வதை கேள்விப்பட்டிருப்போம். இன்னொன்று மகத்தான உழவு வேலை என்பது மண்ணுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. தோழர்களுக்கு தெரியும், அந்த மகத்தான உழவன் மண்புழு. மண்புழு வெளியே தெரியாது. மண்புழு ரொம்ப பஞ்சையானது, அது கண்ணுக்கு தெரியாது. அந்த மண்புழு மண்ணிலே இருந்து உழுவதனால் தான், அந்த மண்ணை துளையிடுவதனால் தான் மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களுக்கு உயிர்காற்றை கொண்டு போய் சேர்க்கின்ற மகத்தான வேலையை செய்வது அந்த மண்புழு. ஆகவே உலகின் முதல் உழவன் மண்புழுதான். அந்த மண்புழுவினுடைய மகத்தான காரியம், அது செய்யக்கூடிய அந்த வேலை, அந்த மண்ணை பண்படுத்துவதற்கு, அந்த மண்ணை உயிர்ப்போடு வைத்திருப்பதற்கு, அந்த மண்ணிலே விதைக்கப்படுகின்ற விதைகள் விருட்சமாக வளர்ந்து இந்த மக்கள் சமூகத்திற்கு பயன்படுவதற்கு மண்புழுவினுடைய அந்த மகத்தான வேலை எந்த அளவிற்கு முக்கியமானதோ அதை போலத்தான் நண்பர்களே, எது எதற்கோ விழா நடைபெறுகிறது, எவ்வளவோ ஆடம்பரமாக விழா நடைபெறுகிறது. ஆனால் ரொம்ப எளிமையாக, இங்க எல்லாத்துக்கும் வயசாயிருக்கலாம், மிக எளிமையானவர்களாக இருக்கலாம், நாங்கள் பஞ்சையானவர்களாக இருக்கலாம், ஆனால் நாங்கள் மண்புழுவை போன்றவர்கள். எப்படி கண்ணுக்கு தெரியாத மண்புழு அந்த மண்ணை பண்படுத்துகிறதோ அதுபோல தமிழ் மண்ணை, தமிழ் சமூகத்தை பண்படுத்துகின்ற மகத்தான வேலையை செய்யக்கூடியவர்கள் தமிழறிந்தவர்கள், தமிழ் அறிஞர்கள், தமிழ் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள், தமிழை கற்றறிந்தவர்கள், தமிழை பேசுகின்றவர்கள், தமிழின் பெருமையை உணர்ந்தவர்கள். இவர்களால் மட்டும்தான் இந்த தமிழ் சமூகத்தை அமைதியாக வைத்திருக்க முடியும். நாடெல்லாம் மதக்கலவரங்களும் சாதி கலவரங்களும் பற்றியிருக்கின்ற பொழுது தமிழகம் அமைதி பூங்காவாக இருந்தது என்று சொன்னால் அந்த தமிழ், அதனுடைய சிறப்பு, தமிழ் மொழி இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய மண்டைக்குள்ளும் புகுந்து அது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த விளைவு இருக்கிறதே, அதுதான் சாதியற்றவர்களாக, சாதி சமத்துவம் பேசுகின்றவர்களாக, மதமற்றவர்களாக, மதமே இருந்தாலும் மத சார்பின்மை பேசுகிறவர்களாக, மாற்று கருத்துடையோர்களையும் எல்லோரையும் அரவணைத்து போகின்ற மகத்தான பண்புகளை பெற்றவர்களாக தமிழ் மண் இன்றைக்கும் இருக்கிறது, தலைத்து நிற்கிறது என்று சொன்னால் இந்த தமிழ்தான் அதற்கு காரணம். இந்த தமிழினுடைய பெருமையை பேசுவதற்கு நாளெல்லாம் போராது. அப்படி பேசுவதற்கு ஒரு சில அமைப்புகள் தான் இருக்கிறது. அவர்களிடம் பணபலம் கிடையாது, பெரிய ஆள் பலமும் கிடையாது. ஒரு 10 பேர் 5 பேர்.
ஆனால் இவர்களுடைய வேலைதான் இந்த நாட்டை உயிர்ப்போடு வைத்திருக்கிறது என்ற ஒரே விடயத்தை மட்டும் சொல்லி இந்த இயக்கத்திற்கும் இங்கே இருக்கக்கூடிய தோழர்களுக்கும் என்னுடைய ஒரே வேண்டுகோள், நமக்கு தெரிந்த இந்த மகத்தான பெருமையை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதை தவிர நமக்கு வேறொன்று லட்சியமில்லை. நாம் இனி தமிழனுடைய பெருமையை புதிதாக ஒன்றும் உலகுக்கு சொல்லப் போவதில்லை. நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அவற்றை அப்படியே அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற மகத்தான வேலையை மட்டும்தான் நாம் செய்ய வேண்டும். அது ஒன்றுதான் இந்த தமிழ் சமூகத்திற்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரே விடயமாக இருக்க முடியும் என்று சொல்லிக் கொண்டு கெஞ்சுவதில்லை, பிறர்பால் அவர்களை கேட்டனுக்கு வஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை. எனவே உழைக்கின்ற மக்கள் தோல் எழுந்தால் எஞ்சுவதில்லை, உலகில் எவரும் எதிர் நின்றே. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். தோழர் அவர்களுக்கு நன்றி. காலத்தின் கட்டாயத்தை கருதி நாங்கள் சுருக்க வேண்டிய சூழல் வருகின்றன. இப்பொழுது ஒரு 2 நிமிடத்தில் வாளையூர் குணா அவர்கள் தன்னுடைய கவிதையை வாசித்து முடித்து விடுவார் என்ற எண்ணத்தில் அவரிடம் அழைக்கின்றேன். அனைவருக்கும் தமிழ் வணக்கம். மொழிக்கெல்லாம் மூத்தவளே, செம்மொழியால் பூத்தவளே, மும்மொழியால் காத்தவளே, தேன் தமிழால் ஈர்த்தவளே, என் உயிரில் உணர்வில் திளைத்தவளே, தினந்தினம் என்னுள் தலைப்பவளே, தாயே தமிழே வணக்கம். தேவநேய பாவாணர் தனித்தமிழின் மூலமானவர். தேவநேய பாவாணர் தனித்தமிழின் மூலமானவர். ஞானமுத்து பரிபூரணம் இளையருக்கு 1902ஆம் ஆண்டில் 10வது குழந்தையாக பிறந்தவர். தேவ நேசனாக வளர்ந்தவர். 5 வயதில் தந்தையை இழந்தவர். மீளாத துயரில் கரைந்தவர். கல்வி புலமை கற்றவர். பட்டங்கள் பல பெற்றவர். எசுந்தர் நேசமணியை மணந்தவர். தமிழால் எங்கும் உயர்ந்தவர். தென்காசி தந்த தமிழின் மூச்சு. பொதியமலை சாரலில் ஒலித்த குரல். ஒன்னாவில் வரவு அரிசி போல வார்த்தை கொட்டும். அது தமிழுக்கு முரசு கொட்டும். தனித்தமிழால் கனத்தவர். தமிழ் இலக்கணம் தொகுத்தவர். சொல்லாராட்சியின் நீரோட்டம். தமிழே உனக்கு பூந்தோட்டம். 45 நூல்கள் படைத்திட்ட படைப்பாளி. தமிழுக்காக அர்ப்பணித்த உழைப்பாளி. தனித்தமிழின் அச்சாணி. உன்னை உச்சரிக்காமல் ஒலிக்காது தமிழினி. பன்மொழி அறிஞர், சொல்லின் பொறிஞர். உன் சிறப்பு பெயர்களை சொல்லி மாளாது. உன் சிறப்பு பெயர்களை சொல்லி மாளாது. வரலாற்றின் இருப்பு பெயர்களை யாரும் கிள்ளி எறிய முடியாது. செந்தமிழ் நாயரு, மொழி நாயரு, இலக்கிய பெட்டகம், இலக்கண சட்டகம், தனித்தமிழ் ஊற்று. தமிழ் மனம் காத்தவர். தமிழை ஆளென வளர்த்தவர். செம்மொழி செந்தமிழ் செல்வர். வடமொழி கலப்பை தமிழிருந்து நீக்கவே பிறந்த மீட்பாளர். தமிழுக்கு தொண்டாற்றிய மாண்பாளர். தெளிந்த நீரோடை போன்ற சிந்தை. அயல்மொழி திணிப்பை அகற்றிய மேதை. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். தமிழ் சொல்ல ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். உலக தமிழ் கழகம் கண்டவர். பாவாணர் நூலகம் அவரது சின்னம். பாவாணர் நூலகம் அவரது சின்னம். அவர் தமிழை வாசித்தால் தமிழ் மின்னும். அவர் தமிழை வாசித்தால் தமிழ் மின்னும். பிறமொழி கலப்பால் தமிழுக்கு தள்ளாட்டம். அவரது வருகையோ தனித்தமிழுக்கு வெள்ளோட்டம். தமிழ் மொழியின் அருவி. தமிழர்களின் அதிசய பிறவி. அவரது சிந்தையில் தமிழ் சுரக்கும். அவராலேயே தமிழ் சிறக்கும். அவரது சிந்தையில் தமிழ் சுரக்கும். அவராலேயே தமிழ் சிறக்கும். தமிழ் மீது நமக்கு வந்தது நாட்டம். தமிழ் மீது நமக்கு வந்தது நாட்டம். அது அவர் தீட்டிய மூட்டம். அது அவர் தீட்டிய மூட்டம். தமிழால் வென்றவர். வரலாற்றில் நின்றவர். ஐயா புகழ் ஓங்குக, வளர்க. நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி. 2 நிமிடம் தமிழன் என்பவன் சொன்னதை காப்பாற்றுவார் என்பதற்காக 2 நிமிடத்தில் தன் கவிதையை முடித்துக் கொண்ட ஐயா வாளையூர் குணா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக
பாவாணர் பிறந்த நாள் விழா என்ற தலைப்பில் ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஐயா ராமர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பெரம்பலூர் மாநகரில் முப்பெரும் விழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த விழாவிற்கு தலைமையேற்கின்ற ஐயா பள்ளியர் ஐயப்பிதாச விருதாளர் தேனரசன் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய அருமை நண்பர் ஆசிரியர் காமராஜ் அவர்களே, முன்னிலை பொறுப்பிலே இருக்கின்ற ஐயா வேளாண்மை ஆறுமுகம் அவர்களே, மாவட்ட தலைவர் தங்கராசு அவர்களே, ஐயா அரங்கநாடன் அவர்களே, செந்தமிழ் வேந்தன் ஐயா அவர்களே, இங்கே நாள்காட்டியை வெளியிட்டு அதை விளக்க உரை நடத்தி இருக்கின்ற ஐயா இந்த இயக்கத்தினுடைய மாநில தலைவர் சின்னப்ப தமிழர் அவர்களே, இங்கே கருத்துரை வழங்க இருக்கின்ற பேராசிரியர் தமிழ்குமரன் அவர்களே, பெரம்பலூர் தமிழ் சங்கத்தின் தலைவர் வழக்குரைஞர் சீனிவாசன் ராவ் அவர்களே, அண்ணாதுரை ஐயா அவர்களே, வீர செங்கோலன் ஐயா அவர்களே, நீலவேணி பேராசிரியர் அவர்களே, தமிழ் திரு காப்பியன் அவர்களே, அருண் ஐயா அவர்களே, இறுதியாக நன்றி உரையில இருக்கின்ற சுரேஷ் அவர்களே, இங்கே ஒரு நல்ல ஒரு கவிதையை படைத்த நல்ல எழுத்தாளர் வாழையர் குணா அவர்களே, இங்கே ஒரு நல்ல கலை நிகழ்வை நடத்தி இருக்கின்ற எஸ்ஐ பொன் தங்கராசு ஐயா அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொரு அமைப்பை சார்ந்த பொறுப்பாளர்களே, ஐயா உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் சொல்லி, பனிமலர் ஏற்ற கல்வி, பாலங்கள் தோற்ற கல்வி, கனிகளை வெட்டும் கல்வி, கங்கையை ஒட்டும் கல்வி, ஆயுதம் செய்யும் கல்வி, ஆடைகள் நெய்யும் கல்வி, காகிதம் செய்யும் கல்வி, கப்பல்கள் செய்யும் கல்வி, நிலவை அளக்கும் கல்வி, வண்டியை முடுக்கும் கல்வி, அறிவியலை வளர்க்கும் கல்வி, அறிவை வளர்க்கும் கல்வி, அனைத்து வளர்ச்சிக்கும் அடிப்படை கல்வி அது தமிழ் வழி கல்வி. இது தமிழ் வழி கல்வி. அந்த தமிழ் வழி கல்வியின் பெயரை தாங்கி தமிழகம் முழுவதும் இன்னைக்கு தமிழுக்கு தொண்டு செய்வோர் சாவதில்லை என்ற ஒரு பெரிய தத்துவத்தை கையில் ஏங்கி இந்த தமிழ் வழி கல்வி இயக்கமானது இன்று தமிழகம் முழுவதும் ஒரு தமிழ் பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அதை பெரம்பலூரிலே தேவநேய பாவாணரின் பிறந்த நாள் மற்றும் இங்கே தமிழுக்காக உயிர் நீத்த ஈகையர் நாள் மற்றும் இங்கே தமிழ் நாள்காட்டி வெளியீட்டு விழா, இந்த ஒரு 30 விழாவிலே தேவநேய பாவாணர் 23 மொழிகளை கற்றிருந்த மிகப்பெரிய அறிஞர், தமிழறிஞர், 23 மொழிகளை கற்ற தமிழறிஞர், உலக மொழிகளை எல்லாம் படித்தார், ஆய்வு செய்தார், ஆராய்ச்சி பண்ணினார், எல்லா பேச்சும் ஆராய்ச்சி நடத்தினார். அவருடைய ஆராய்ச்சி மொழி உலகத்தின் மூத்த மொழி, உயர்தரிக்கும் மொழி, இதே உலகத்திலேயே முதலாவதாக தோன்றிய மொழி தமிழ் மொழி என்று அவர் ஆய்வை முடிவு செய்தார். அந்த ஆய்வை இன்றைக்கு உலகம் ஏற்றுக்கொண்டது. காரணம், எங்கு மனிதன் முதலாவதாக தோன்றினானோ ருமேனியா கண்டம், அது இன்னைக்கு இருக்கின்ற குமரி கண்டம். மாந்தன் முதலாக தோன்றிய இடம் குமரி கண்டம். அந்த எங்கு மாந்தன் தோன்றினானோ அங்குதான் முதலாக அவன் பேசி இருக்க வேண்டும், அங்குதான் மொழி வளர்ந்திருக்க வேண்டும், பிறந்திருக்க வேண்டும் என்று அவருடைய ஆய்வு முடிவு. இங்கே நமக்கெல்லாம் இந்த தமிழர்கள் எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்னைக்கு உலக அளவில் 6 மொழிகளை செம்மொழி பட்டியலில் வைத்திருக்கிறார்கள். அதில் கிரேக்கம், லத்தீன், ஹீப்ரு, சீனம், சமஸ்கிருதம், தமிழ், இதில் 4 மொழிகள் இன்றைக்கு வழக்கொழிந்து போயின. கிரேக்கம் இல்லை, லத்தீன் இல்லை, ஹீப்ரு இல்லை. இன்றைக்கு 2 மொழிகள் உலக அளவில் மக்கள் நாவில் நடமாடிக் கொண்டிருக்கிறது என்றால், ஒன்று சீனம், இன்னொன்று தமிழ். தமிழ் மொழி நமது முன்னோர்கள் 3000 ஆண்டு காலமாக இந்த மொழியை அவர்களின் நாவிலே உச்சரித்து கடத்தி கொண்டு நம்மளிடையே வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த தமிழ் வழி கல்வி அதைத்தான் சொல்லுகிறது. மக்களே, தமிழிலே பேசுங்கள், தமிழிலே பாடுங்கள், தமிழிலே பாடி ஆடுங்கள், தமிழ் தப்பினால் காதை மூடுங்கள் என்றால் பாவேந்தர். அதைத்தான் தமிழ் வழி கல்வி இயக்கம்
இன்றைக்கு பாவாணரின் புகழை போற்றுவதற்காக இன்றைக்கு பாவாணர் பிறந்த தினத்தை இந்த பெரம்பலூர் நகரிலே நாங்கள் அவரின் புகழை போற்றிக் கொண்டிருக்கிறோம். பாவாணர் அவர்கள் 35 நூல்களுக்கு மேலாக எழுதியிருக்கின்றார். அவர் 35 நூல்களுமே பெரிய பெரிய ஆய்வு நூல்கள், ஆராய்ச்சி நூல்கள். இளைஞர்களே, ஆங்காங்கே செவிமடுத்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்களே, இளைஞர்களே, உங்கள் வாழ்க்கையில் தேவநேய பாவாணரை பற்றி எப்பயாவது எடுத்து படியுங்கள். இந்த மொழிக்காக எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்திருக்கின்றார். இந்த மொழி எவ்வளவு சிறப்பு வாய்ந்த மொழி. தமிழ் எங்கள் உயிருக்கு நேராக போற்றிய இந்த தமிழ் மொழி இன்றைக்கு உலகத்தின் மூத்த மொழி என்பதை நாம் எல்லாம் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும். பாவாணர் அவர்களை குறித்து தொடர்ந்து இன்னும் நிறைய பேச வேண்டிய சொற்பொழிவாளர்கள் பேச வேண்டி இருப்பதால் மக்களே, தேவநேய பாவாணர் தமிழுக்காக கடைசி வரை தமிழுக்காக ஆய்வு செய்தே இந்த மண்ணுக்காக, தமிழர்களுக்காக அவர் கடைசி வரை தமிழையை மூச்சாக கொண்டவர். அவரின் பிறந்த நாளை கொண்டாடுவதில் இந்த பெரம்பலூர் மகிழ்ச்சி அடைகிறது. மீண்டும் அடுத்து ஈகையர், எந்த தமிழ் அறிஞர் இந்த தமிழை உயர்த்தி பிடித்தாரோ, நமது தாய்மொழியை வளர்த்தாரோ, இந்த தமிழ் மொழிக்கு அழிவு வர வேண்டாம். இந்தி எதிர்ப்பில், இந்த நாட்டில் இந்தி எதிர்ப்பில் எதிர்த்ததிலிருந்து அது தமிழ் மொழி மட்டும்தான் எங்கள் மொழி என்று உயிர் நீத்த தியாகிகளை இன்றைக்கு நினைவுபடுத்துகிறோம். அந்த உயிர் உலகத்திலேயே மொழிக்காக அதிகம் பேர் உயிர் நீத்தது தமிழ்நாட்டில் தான். தமிழ் மொழிக்காக மட்டும்தான் உலக அளவில் அதிகமான பேர்கள் உயிர் நீத்திருக்கின்றார்கள். தமிழ் மொழியின் சிறப்பு தனித்தனி தொழிலில் இன்பம், தலைபட தொடரில் இன்பம், நுனிப்பொருள் தானின் இன்பம், நுனிகளில் நோக்கின் இன்பம், நினைத்ததொன்று நெஞ்சுக்கு இன்பம், கேட்டடின் காதற்கு இன்பம், கிளர்ந்தடின் நாவிற்கு இன்பம், ஊற்றடின் உள்ளத்திற்கு இன்பம், உணர்ந்தடின் உணர்வுக்கு இன்பம், பாட்டுடைய நடையில் செல்லும் பழந்தமிழ் பாவாய் நீதான் என்ற தமிழை உயர்த்தி பிடிப்போம். இந்த நாட்காட்டி வெளியீட்டில் ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கின்றேன். இந்த தமிழ் நாட்காட்டியில் மக்களே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். இந்த நாட்காட்டியில் இருக்கின்ற தமிழ் அறிஞர்கள், தலைவர்கள், இந்த நாட்டுக்கு உழைத்தவர்களின் தலைவர் பிறந்த நாள், அவர்கள் சாதித்தது, அவர்களின் வரலாறு குறிப்புகள் இந்த நாட்காட்டியில் இருக்கிறது. இதை தமிழ்நாடு அரசாங்கம் போட்டித் தேர்வில் கேட்கிறது. இந்த நாட்காட்டியை ஒழுங்காக படித்தால் போட்டித் தேர்வில் 20 மதிப்பெண் எடுக்கலாம். 20 மதிப்பெண். இதில் இருக்கிற தமிழ் எண்ணுருக்களை தான் போட்டித் தேர்வில் கேட்கிறான். இது எத்தனை எழுத்து என்று இதில் இருக்கிற தமிழ் எழுத்துக்களை, தமிழ் எண்ணுருக்களை போட்டித் தேர்வில் வைக்கின்றான். நல்ல தெரிந்து கொள்ளுங்கள். இந்த தமிழ் நாள்காட்டி போட்டித் தேர்வுக்கு குறைந்தபட்சம் 20 மதிப்பெண் எடுக்கும். எனவே இந்த நாள்காட்டியை வாங்கிக் கொள்ளுங்கள். அதை பார்த்து பழகிக் கொள்ளுங்கள். தமிழை வளர்ப்போம், உயர்த்தி பிடிப்போம். நன்றி. மகிழ்ச்சி. ஐயா பாவாணருடைய பிறந்த நாள் விழாவை, அவருடைய வாழ்க்கை வரலாறை மிக அற்புதமாக கருத்துக்களை நமக்கு இங்கு தொகுத்து வழங்கிய தமிழ்வழி கல்வி இயக்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் ஐயா ராமர் அவர்களுக்கு நன்றி. அத்தோடு இதை தொடர்ந்து தமிழ்வழி கல்வி இயக்கத்தின் சார்பாகவும் இங்கு தமிழ்ச்சங்கத்தின் சார்பாகவும் நடைபெறும் கூட்டத்தில் இங்கு கருத்துக்களை வழங்க வருகின்றார். அடுத்தது ஐயா காப்பியன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். கனியிடையேறிய சுளையும் உடல் களையிடையேறிய சாரும், கனியிடையேறிய சுளையும் உடல் களையிடையேறிய சாரும், பனிமலரேறிய தேனும் காற்றும் பாகிடையேறிய சுவையும், கனியிடையேறிய சுவையும். அன்பார்ந்த தோழர்களே, தமிழ் வழி கல்வி இயக்கத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொள்ளக்கூடிய இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்களே, இங்கே கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னு சொன்னாக்க வேலையில்லா திண்டாட்டம் பெருகி கொண்டிருக்கிறது. விலைவாசி ஏற்றம் பெருகி கொண்டிருக்கிறது.
இந்த சூழலில் தமிழ் வழி கல்வி இயக்கம் தமிழை உயர்த்தி வைத்து தமிழ்நாடு எங்கும் பரப்புரை செய்து வருகிறது. ஐயா வணக்கத்திற்குரிய சின்னப்ப தமிழர் அவர்கள், வணக்கத்திற்குரிய தமிழ் செம்மல் தேனரசன் அவர்கள், வணக்கத்திற்குரிய ராமர் அவர்கள் போன்ற பெரியவர்கள் தமிழ்நாடு முழுக்க சென்று தமிழ் வழி கல்வி இயக்கத்தினுடைய சிறப்புகளை பரப்பி வருகிறார்கள். தமிழ் என்று சொன்னாலே சிறப்பு, செம்மல் என்று சொன்னாலே தலைவர் என்று அர்த்தம். எனவே தமிழ் செம்மல் விருது பெற்றவர்கள், தமிழ் நல்லாசிரியர் விருது பெற்றவர்கள், ஓய்வு பெற்றவர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், இளைஞர்கள் அனைவரும் சேர்க்கக்கூடிய போராடி வருகிறார்கள். 1967 அமைத்த அண்ணா அவர்கள் 3 முக்கியமான செய்திகளை சொல்லிச் சென்றார்கள். ஒன்று, தமிழ்நாடு என்று பெயர் வைத்த பெருமை அறிஞர் அண்ணா அவர்களை சாரும். இரண்டாவது, இந்தியை எக்காலத்திலும் எதிர்ப்போம் என்று சொன்னது அவருடைய சாதனைகளின் மிக மகத்தான ஒன்று. அதற்கு அடுத்தது சீர்திருத்த திருமணம் போன்ற 3ஐ முத்தாய்ப்பாக அறிஞர் அண்ணாவின் வாழ்ந்து காட்டிய அண்ணா அவர்கள் செய்தி காட்டிய சாதனைகளின் முத்தாய்ப்பானதாகும். அதனுடைய நிலைமைகள் இன்று வளர்ந்திருக்கின்றன. ஆனால் முழுமை பெற்றிருக்கின்றனவா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. தமிழ்நாடு பெயரளவிலே இருக்கிறது. இந்தி வளர்ந்த தமிழ் இன்னைக்கு ஆங்கில வழி பள்ளிகளிலே இந்தி இல்லாத பள்ளிகளே இல்லை என்ற நிலை தமிழ்நாட்டிலே உருவாகி இருக்கிறது. சீர்திருத்த திருமணங்கள் இன்னும் முழுமை பெறவில்லை. அது இன்னும் தொடர்ந்து பயணத்தை அப்படிப்பட்ட அந்த தொடர் பயணத்தின் வழியாகத்தான் தமிழ் வழி கல்வி இயக்கம் அதனுடைய பண்பாட்டு பயணமாக தொடர்ந்து செய்திருக்கிறது. இன்றைய இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். அதே நேரத்திலே அட்டக்கூலியா இன்னைக்கு வேலை செய்யக்கூடிய, அட்டக்கூலினா என்ன, வேலைக்கு போனாதான் சாப்பிடலாம், அது மாதிரி நிலையில் தான் அரசு ஊழியர்கள் ஒரு பக்கம் தள்ளப்படுகிறார்கள், தொகுப்பூதியத்திலே தள்ளப்படுகிறார்கள், மதிப்பூதியத்திலே தள்ளப்படுகிறார்கள். அதே வேளையிலே பன்னாட்டு கம்பெனிகளிலே இருக்கக்கூடிய கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய இளைஞர்கள் இன்னைக்கு வேலை இழக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது. இயற்கை வளங்கள் சூறையாடப்படுகின்றன. தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, இந்தியாவிலே மட்டுமல்ல, உலக அளவிலே இயற்கை வளங்களை சுரண்டக்கூடிய ஏகபோக பன்னாட்டு முதலாளிகள் வளர்த்து வருகிறார்கள். நம்மை போன்ற இயற்கை வளம் இருக்க இந்த நாட்டில் இன்னைக்கு இது ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லோரும் எந்த வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு கூலியா வாங்கிக்கப்பா, மாத சம்பளம் கேட்காத, இது கேட்காத என்று தொழிலாளர்களை, இளைஞர்களை, விவசாயிகளை ஒடுக்கக்கூடிய அரசாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலை மாற வேண்டும். தமிழ் வழி கல்வி இயக்கம் தமிழை மட்டுமல்ல, இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு, இளைஞர்களுக்கான திறன், அதே நேரத்தில் தமிழை உயர்த்தி பிடிக்கக்கூடிய இந்த நிலையில அவர்கள் செய்யக்கூடிய இந்த பணிகளுக்கு நாமும் துணை இருப்போம் என்று கூறிக்கொண்டு தமிழே வாழ்க, தமிழே வெல்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் தமிழ்குமரன் அவர்களை பேச வைக்கிறேன். தமிழ் வழி கல்வி இயக்கமும் பெரம்பலூர் தமிழ்ச்சங்கமும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம் முற்பொரு விழாவிற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் வழி கல்வி இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா தேனரசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே நோக்கவரை ஆக்கி அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ் வழி கல்வி இயக்கத்தினுடைய தலைவர் ஐயா சின்னப்ப தமிழர் அவர்களே, இங்கே கருத்துக்களை பதிவு செய்து அமர்ந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு பின்பாக நிறைவுரை ஆற்ற இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில செயலாளர் அண்ணன் வீர செங்கோலன் அவர்களே, அவர்கள் நிறைவாக நிறைவுரை ஆற்றுவார். அதற்கு முன்பாக எனக்கு மொழிப்போர் தியாகிகளுடைய ஈகையர் விழா என்ற தலைப்பை வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த தலைப்பு உண்மையாகவே ஒரு எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு நேரத்தில் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் நாடு முழுக்க ஒரு பக்கம் மொழிக்காக உயிர் தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிதியமைச்சர் தமிழ் மொழி பிச்சை எடுப்பதற்கு கூட நாய்க்கில்லை என்று பாராளுமன்றத்திலே கொக்கரித்துக் கொண்டிருக்கின்றார். தமிழ் மொழி பிச்சை எடுப்பதற்கு கூட லாய்க்கில்லை என்று பாராளுமன்றத்திலே கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அவரை நான் எப்படி கண்டிப்பது? இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய
அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய இங்கு நிதி செயலாளராக இருக்கக்கூடியவர், தமிழகத்துடைய நிதியமைச்சராக இருக்கக்கூடியவர் தமிழ் மொழி பிச்சை எடுப்பதற்கு கூட அது பயன்படாது என்று இருந்தார்கள். அதுபோல தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய திருக்குறளை முதலிலே சொல்லிதான் அந்த நிதி அந்த மசோதாவில் வாசிக்கப்படும். ஆனால் இந்த ஆண்டு மத்திய அரசு அந்த நிதி மசோதாவை வாசிக்கின்ற பொழுது திருக்குறளை பதிவு செய்யவில்லை. காரணம் என்னவென்றால், நீங்கள் தமிழ் மொழியை பேசினாலும் கொச்சைப்படுத்தினாலும் பேசாமல் இருந்தாலும் ஆனால் தமிழ் மொழி எப்பொழுதும் வளர்ந்து கொண்டே இருக்கும், அது யாராலும் அழித்துவிட முடியாது என்பதை நாங்கள் எச்சரிக்கையாக இந்த தமிழ் மொழி கல்வி இயக்கத்தின் சார்பாகவும் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாகவும் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பார்ந்த தமிழ் மக்களே, நீங்கள் உண்மையை ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்திய நாட்டில் இந்திய நாடு என்பது இங்கு மாநில ஒருங்கிணைப்புகளாக இது ஒருங்கிணைக்கப்பட்டதால் இந்திய நாடாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் தன்னுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதுகின்ற பொழுது மாநில கூட்டாட்சி மத்திய ஆட்சி என்று அவர் அழகாக வரையறுத்திருக்கின்றார். அந்த அடிப்படையிலே மாநில உரிமைகளை நசுக்குவதற்காக மத்திய அரசு தொடர்ந்து சீரழித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் தான் தமிழ் மொழியை பிச்சை எடுப்பதற்கு கூட இது லாய்க்கு இல்லை என்று சொல்லுகின்றார். ஒருவர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் தமிழ் மொழி பேசுகிறார் என்று இழிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார். ஒருவர் நிதியமைச்சர் தமிழ் மொழியை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். ஆனால் தமிழ் மொழிக்காக இங்கு உயிர் தியாகம் செய்தவர்கள் எத்தனையோ பேர்கள் தன்னுடைய உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். தமிழ் மொழி நாம் வாழ்வதற்கும் நாம் பேசுவதற்கும் இது மிக ஆழமான மொழி. உலகத்தில் எந்த இடத்திற்கு சென்றாலும் தமிழ் மொழி பேசாதவர்கள் இல்லை. இல்லை என்றால் உலகத்திலே தமிழ் மொழிதான் இங்கு மூத்த மொழியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் பாருங்கள், இந்தியாவை கடந்து வெளிநாடுகளுக்கு செல்கின்ற பொழுது அங்கு நாம் ஆங்கிலம் தெரிந்தால்தான் வாழ முடியும் என்று சொல்லுகிறார்கள். இல்லை, அங்கு தமிழ் தெரிந்தாலும் வாழ முடியும் என்பதற்குத்தான் உலக நாடுகளில் எல்லா நாடுகளிலுமே தமிழர்கள் இருக்கிறார்கள், தமிழ் மொழி ஆராய்ச்சியாளர்கள் இருக்கிறார்கள் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. இந்த மொழிப்போர் இயற்கையாய் மொழிக்காக தியாகம் செய்த பல்வேறு தோழர்கள், பல்வேறு தொண்டர்கள் பல பேர் தன்னுடைய தமிழ் மொழிக்காக தியாகம் செய்திருக்கிறார்கள். அவர்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த நேரத்தில் இல்லை என்றால் இங்கு நாம் தமிழ் மொழியை பேச முடியாது. மத்திய அரசு இங்கு சமஸ்கிருதத்தை திணித்திருப்பார்கள். இப்ப அண்மையில் கூட ஒரு செய்தி உலாவி கொண்டிருந்தன. விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் செய்தியை பதிவிருந்தார். அந்த செய்திக்கு பல்வேறு கண்டனங்கள் வந்தன. ஆனாலும் அவர் சொன்ன செய்தி உண்மைதான் என்று ஆராய்ச்சியாளர்கள் அதற்கு ஆதாரப்பூர்வமாக நூல்களை எடுத்து சேர சோழ பாண்டிய மன்னர்கள் பல்லவ மன்னர்கள் எல்லாம் தமிழ் மொழியை சீரழித்து விட்டார்கள், அது உண்மைதான் என்ற வரலாறு செய்திகள் சொல்கிறது என்று ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். ஏனென்றால் சமஸ்கிருத மொழியைதான் அந்தவர்கள் தூக்கி பிடித்திருக்கிறார்கள். வெள்ளைக்காரர்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இளவட்டவர்களுக்கு நிலத்தை கொடுத்திருக்கிறார்கள். அந்த நிலத்தை எல்லாம் அவர்கள் இங்கு சமஸ்கிருதத்தை சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மேற்சாதியினருக்கு அந்த நிலைகள் எல்லாம் தானமாக வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த தானமாக வழங்கப்பட்ட வரலாறுகள் அந்த கோயில்களிலே கல்வெட்டாகவோ செப்பேடாகவோ ஓலைச்சுவடியாகவோ இன்று வரலாற்றில் இருக்கின்றன. தேவைப்படக்கூடியவர்கள் அதை எடுத்து படித்து பாருங்கள், உண்மையை தெரியும். படியுங்கள், தமிழை படியுங்கள், வாசியுங்கள், அப்பொழுது வரலாறு புரியும், தமிழின் உண்மை புரியும் என்று பேச வாய்ப்பு கூறி நன்றி கூறி விரைவுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியின் இறுதி கருத்துரை வழங்க விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியின் மாநில செயலாளர் அண்ணன் வீர செங்கோலன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வரலாற்று சிறப்பு வாய்ந்த தமிழ் வழி கல்வி இயக்கத்தின் சார்பாக நான் வரலாறு பற்றி பேச முடியாது. 100 ஆண்டுகளுக்கு முன்பு மதத்தை கடந்து சாதியை கடந்து உணர்வோடு தமிழை என்ற உணர்வோடு தியாகம் செய்த போராளிகள் முதலில் யார்? 1939 இந்தியை பிரிப்பதற்கு முயற்சி செய்தார்கள். அவர்களுக்கு முதலிலே குரல் கொடுத்தவர் சாதியை பார்க்கவில்லை, மொழியை பார்க்கவில்லை, நிலத்தை பார்க்கவில்லை, தமிழை
முதல் தமிழன் நடராஜன் ஐயர் தான். அவரை நாம் மறக்க முடியுமா? அதன் பிறகு தாளமுத்து, அதன் பிறகு அரங்கநாதன், அதன் பிறகு முத்து, அதன் பிறகு முத்து துர்காபாக்கம் அரங்கநாதன், கீழப்பள்ளூர் சின்னசாமி. இந்த மண்ணில் மைந்த பெரம்பலூர் மாவட்டம் ஒருங்கிணைந்ததாக இருந்தபோது மொழிக்காகவும் இனத்துக்காகவும் தன் உண்மையை நீத்தாரே இந்த மண்ணில் மைந்தன் கீழப்பள்ளூர் சின்னசாமி. அவருடைய வரலாறை சொல்வதற்கு நாம் முன்வர வேண்டும். அதுதான் என்னுடைய உரிமை. இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அரசியல் மாறி பேசிக் கொண்டிருக்கிறோம். மாணவர்கள் உயர்நிலைக்காக சிவகாசியை சேர்ந்த ராஜேந்திரன் எம்கா படித்தார். சிதம்பரம் பல்கலைக்கழகத்திலே காவல்துறையால் சுற்றி வீசப்பட்டு உயிரிழந்திருக்கிறார். இதெல்லாம் நான் மறந்துவிட வேண்டுமா? இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த மொழிக்காகவும் இந்த இனத்துக்காகவும் யாரார் வாழ்ந்தார்கள், யாரார் உயிரை நீத்தார்கள், இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது தெரியவில்லை என்று சொன்னால் எனக்கு அதுக்கு ஓட்டு போடும், எனக்கு இதுக்கு ஓட்டு போடும். இதை சொல்லிதான் நம்ம அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். சாதியை சொல்லிதான் அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். மதத்தை சொல்லிதான் அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இந்த இனத்துக்கோ மொழிக்கோ தியாகம் செய்தவர்களை நினைவுபடுத்துகிற வகையில இன்றைக்கு ஒரு இயக்கம் இருக்குது என்று சொன்னால் தமிழ் கல்வி இயக்கம். இதை மறந்துவிடக் கூடாது. அதற்கு நான் உருவாகி இருக்கிறது. அன்றைக்கு தனிநாளை பற்றி பேசிய ஒரே தலைவர் விடுதலை தலைவர் தமிழரசன். அவரை நினைவுபடுத்த வேண்டும். தமிழ் தேசியத்தை வலியுறுத்தவன் அவன் தமிழரசன் வலியுறுத்தாக வேண்டும். அவர் தீவிரவாதி என்று சொன்னார், துப்பாக்கியில் ஏந்தேன் என்று சொன்னார், குண்டு வீசுவேன் என்று சொன்னார். இன்னைக்கு வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது தமிழரசுடைய பெயர். இதை மறந்துவிடக் கூடாது. தமிழ் அறிஞர்கள் மறந்துவிடக் கூடாது. திருவள்ளுவர் 1310 குழந்தைகள் வீரர், அதுக்கு பதிப்புரை செய்தவர் மிகப்பெரிய அறிஞர். இன்னைக்கு நாடு சிந்தித்திருக்கிறதா? அந்த நாட்டுடைய வரலாறு பேச்சு பார்த்திருக்கிறதா? ஐயா பெருஞ்சித்தனுடைய நிலையப்படுத்த வேண்டும். எல்லாம் இன்றைக்கு தமிழ் கல்வி இயக்கம் தெரிந்து இதை விளம்பரப்படுத்த வேண்டும். இன்னைக்கு நாட்காட்சியிலே பேரறிஞருடைய தனியனுடைய தமிழக புகைப்படம் இருக்கிறது. அது எதற்கு பதிவு செய்தார்கள்? ஒரு தீவிரவாதி தானே, நாட்டை திண்டாடுவதற்கு பிறந்தார்களே, அவரை பற்றி பேசுவதற்கு இன்னைக்கு நாடு இருக்கிறதா? தமிழ் தேசியத்தை வலியுறுத்த ஒரே தலைவர் தமிழரசன். அதன் பிறகு பெருஞ்சித்தார். இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பெருஞ்சித்தார் யார்? ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன். நடராஜன் யார்? ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன். மொழிக்காகவும் இனத்துக்காகவும் மண்ணுக்காகவும் தன் உயிரை நீட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள். இதை தெரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு பெருமைக்காக சொல்லவில்லை. தியாகம் செய்தவர்கள் எத்தனையோ பெருமை இருக்கிறார்கள். இதெல்லாம் தெரிய வேண்டும். நாம் அரசியல் பண்ணுவதிலே ஒரு நிதானம் தேவை. இன்றைக்கு இந்திய திணிக்க முடியவில்லை தமிழ்நாட்டில். அதற்கு ஒரு தூணை அனுப்பி ஆளுகிற மோடி என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இதை பார்க்க வேண்டும். இந்தியை எப்படியாவது திணிக்க வேண்டும். இந்திய தமிழை அழிக்க வேண்டும். அன்றைக்கு சொன்னார்கள், சமஸ்கிருதத்தை எதிர்த்துக் கொண்டு வந்தார்கள். தமிழை அழிப்பதற்கு சமஸ்கிருதத்தை கொண்டு வந்தார்கள். அதுதான் இன்னைக்கு நிலைநாட்டி கொண்டிருக்கிறார். அதுபோலதான் மோடி என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தமிழ்நாட்டுக்கு இந்து மொழியை திணிப்பேன், அதை ஏற்றுக்கொள். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை நான் ஏற்றுக்கொள்வேன், நிதியை தருவேன், நிவாரணம் தருவேன். இல்லை என்று சொன்னால் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். எப்படி ஏற்றுக்கொள்வது? கல்லூரியுடைய மகன் இந்த நாட்டை ஆளுகிறார். செலவழிக்கின்ற ஒரு அறிஞர் கலைஞர், அவனுடைய மகன் இந்த நாட்டை ஆளுகிறார். அவர் எப்படி ஏற்றுக்கொள்வார்? ஏற்றுக்கொண்டாரா? நிதியும் தர வேண்டாம், நிவாரணமும் தர வேண்டாம், உன்னுடைய இந்தியை புறக்கணிப்பது என்று பகிரமாக விதித்தாரே, அதை பாராட்ட வேண்டும். அந்த உணர்வை பாராட்ட வேண்டும். முதல்வராக இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் இதை புறக்கணித்தார். அதனால நம்ம இந்த இடத்தில் பேசுறேன். பேச முடியாது. எடப்பாடி என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இன்னைக்கு
மட்டும்தான் தெரிவிக்க கூடாதா? ஆட்சி ஆளுநர் மக்களை மீட்பேன் எங்கிருக்கு சிக்கல்? எங்க பார்க்கணும்? யாருக்கு சுத்தி இருக்கிற மக்கள்? நீ எப்படி மீட்பாய்? ஜனவரி மீட்கப்படுகிறார். மனத்தின் அடிப்படையில் நீங்க கூறு போறான், மொழியின் அடிப்படையில் கூறு போறான் மோடி. அதுக்கு துணையாக கேள்வி ஒன்னு விளக்கிலோ மொழிக்காகவும் இழப்புக்காகவும் எதிராக நிற்கின்ற எவராக இருந்தாலும் சரி மன்னதிக்கு இனத்துவம். பல தமிழரசன் பிறந்துவிட்டால் தமிழகத்தில் பல பேராசிரியர்கள் பிறந்துவிட்டார்கள். ஆனால் தமிழை அழிப்பதற்கும் இயற்கை அழிப்பதற்கும் எந்த கொம்பனும் இல்லை. அதை நாங்கள் விடமாட்டோம். அதற்குதான் இன்றைக்கு தமிழ் கல்வி இயக்கம் உருவாகிக் கொண்டிருக்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வளர்ச்சியை நீங்கள் நிதானமாக கையாள வேண்டும். நம்மளை கூறுபடுவதற்கு திட்டமிடுவார். அதற்கு இடம் தெரியாமல் மொழியையும் வீரத்தையும் தமிழ் என்று சொல்லி தலை உணர்வு நீர் என்று சொன்னான் ஒரு நடிகர். அந்த நடிகருக்கு எப்படி உணர்வு இருந்தது? தமிழ் அறிஞர்களுடைய வரலாற்று புரட்டை போட்ட காரணத்தினால்தான் புரட்சி கலைஞர் விஜயானந்த் அவர்கள் சொல்லுகிறார், தமிழன் என்று சொல்லுகிறார், தலை உணர்வு என்கிறார். அன்றைக்கு சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு மொழியும் ஒவ்வொரு இயற்கையும் ஒவ்வொரு வேறுபாடுகள் இருக்கும். அதற்காக நாம் மொழியை விட்டுக் கொடுக்க கூடாது, இனத்தை விட்டுக் கொடுக்க கூடாது. இந்த இனத்தை அழிப்பதற்கும் இந்த மொழியை அழிப்பதற்கும் எவனும் பிறக்கவில்லை. அதற்கு நாம் ஓர் அணியை இருக்க வேண்டும். நீ எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் தமிழன் என்ற உறுதியோடு நிற்க வேண்டும். அதற்கு நாம் போராட வேண்டும், போராட வேண்டும். நீ என்ன பண்ண போறாங்க? 2024 நான் ஆட்சி அமைப்பேன், நான் மொழியை பாதுகாப்பேன், நான் இனத்தை பாதுகாப்பேன். நான் எங்க பாதுகாப்புங்க? ஏன் பாதுகாப்பேன்? பாதுகாப்பதற்கு சரியான தலைமை இல்லை. அதை நாம் உருவாக்க வேண்டும். அந்த உருவாக்குவதால் தான் இன்றைக்கு தமிழ் வீச்சாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில மோடி திட்டமிடுகிற செயல்பாட்டை நாம் உடனடியாக வேண்டும். அதற்கு இந்த தமிழ் கல்வி இயக்கம் உறுதுணையாக இருக்க வேண்டும். அதற்கு நாங்கள் எப்போதும் உறுதுணையாக இருந்து பாதுகாப்பில் இருந்து மொழியை காப்பதற்கும் இயற்கை காப்பதற்கும் நாம் தயாராக வேண்டும், தயாராக வேண்டும் சொல்லி வாய்ப்புகள் இந்த வழங்கி உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான கருத்துக்களை மிக ஆழமாக விளக்கி பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில செயலாளர் அண்ணன் வீர செங்கோலன் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் இறுதியாக பேராசிரியர் சுரேஷ்குமார் அவர்கள் இப்பொழுது நன்றியுரை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். நன்றியுரைக்கு முன்பாக ஒரு பாடலோடு பாடி அதன் பிறகு நன்றியுரை வழங்கப்படும். இங்கே கூடியிருக்கும் அனைத்து தோழர்களையும் பொதுமக்களையும் பெரம்பலூர் நகர வணிக பெருமக்களையும் இந்த மாலை நேரத்தில் வணங்கி, எங்கள் நாடு செந்தமிழ்நாடு, எங்கள் நாடு செந்தமிழ்நாடு என்று முழங்குவோம் வாருங்களே, நின்று முழங்குவோம் வாருங்களேன். எங்கள் நாடு செந்தமிழ்நாடு என்று முழங்குவோம் வாருங்களேன், நின்று முழங்குவோம் வாருங்களேன். வேங்கட முதலாய் குமரி வரையிலே எத்தனை செல்வங்கள் இந்நாட்டில், வேங்கட முதலாய் குமரி வரையிலே எத்தனை செல்வங்கள் இந்நாட்டில், அதை அள்ளி செல்லும் டெல்லிக்காரன் ஏன் என கேட்போம் வாருங்களேன், ஏன் என கேட்போம் வாருங்களேன். எங்கள் நாடு செந்தமிழ்நாடு என்று முழங்குவோம் வாருங்களேன், நின்று முழங்குவோம் வாருங்களேன். அடக்கு முறைகள் எம்மேல் பாய்ந்தால் அழுது கொண்டே இருப்போமோ, அடக்கு முறைகள் எம்மேல் பாய்ந்தால் அழுது கொண்டே இருப்போமோ. வீரர்கள் நாங்கள் அல்லவோ, உயிரின் எமக்கு வெல்லமோ, உயிரின் எமக்கு வெல்லமோ.
வேண்டாமோ எங்கள் நாடு செந்தமிழ்நாடு என்று முழங்குவோம் வாருங்களேன், நின்று முழங்குவோம் வாருங்களேன். ஹரிஜன மக்களை காட்டி காட்டியே அரியணை பதவிக்கு போறாங்க. ஹரிஜன மக்களை காட்டி காட்டியே அரியணை பதவிக்கு போறாங்க. இந்த முறை கட்ட செயலை குறை சொல்லி கேட்டால் அடித்து துரத்துவே அதிகாரம். இந்த முறை கட்ட செயலை குறை சொல்லி கேட்டால் அடித்து துரத்துவே அதிகாரம். இதை எதிர்த்து கிளம்புவோம் வாருங்களே, இதை எதிர்த்து கிளம்புவோம் வாருங்களே, இதை எதிர்த்து கிளம்புவோம் வாருங்களே. சதையை துண்டு துண்டாய் அறுத்தால் எங்கள் உணர்வுகள் மாயுமோ. சதையை துண்டு துண்டாய் அறுத்தால் எங்கள் உணர்வுகள் மாயுமோ. இதயத்துள்ளே இயங்கும் சக்தி இயங்காமல் நின்று போகுமோ. இதயத்துள்ளே இயங்கும் சக்தி இயங்காமல் நின்று போகுமோ. இயங்காமல் நின்று போகுமோ. எங்கள் நாடு செந்தமிழ்நாடு என்று முழங்குவோம் வாருங்களேன், நின்று முழங்குவோம் வாருங்களேன். இத்தனை கோடி தமிழர் இங்கே சிதறிய நெல்லு மூட்டையோ. இத்தனை கோடி தமிழர் இங்கே சிதறிய நெல்லு மூட்டையோ. என சிதறிய தமிழரை தமிழின உணர்வுடன் ஓரணி சேர்ப்போம் வாருங்களேன், ஓரணி சேர்ப்போம் வாருங்களேன். எங்கள் நாடு செந்தமிழ்நாடு என்று முழங்குவோம் வாருங்களேன், நின்று முழங்குவோம் வாருங்களேன். நன்றி. இறுதியாக நன்றியுரையாற்ற பேராசிரியர் சுரேஷ்குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இப்போது நிகழ்ச்சியை சிறப்பு செய்து கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லும் நேரம். தமிழ் வழி கல்வி இயக்கம் மற்றும் தமிழ்ச்சங்கம் இணைந்து நடத்திய இந்த 30 விழாவிற்கு வரவேற்புரையாற்றிய மரியாதைக்குரிய காமராஜ் ஐயா அவர்களுக்கும், தலைமை வகித்து நிகழ்ச்சி சிறப்பு செய்து கொடுத்த தமிழ்ச்செம்மல் வை தேனரசன் ஐயா அவர்களையும், முன்னிலை வகித்து நிகழ்ச்சியை சிறப்பு செய்து கொடுத்து உள்ள வேளாண்மை ஆறுமுக ஐயா அவர்களையும், சி தங்கராஜ் ஐயா அவர்களையும், அரங்க நடராஜன் ஐயா அவர்களையும், செந்தமிழ் வேந்தன் ஐயா அவர்களையும் மற்றும் நோக்கோரை சிறப்பாக நிகழ்த்தி நிகழ்ச்சியை மேலும் வலிமைப்படுத்தி கொடுத்த சின்னப்ப தமிழர் ஐயா அவர்களையும் மற்றும் கருத்துரை வழங்கிய ராமர், தமிழ்குமரன், சீனிவாசராவ், அண்ணாதுரை, வீரசங்கோலன், நீலவேணி, காப்பியன், அருண் ஆகிய அனைத்து நல்லுள்ளங்களையும் நன்றி பாராட்டி இந்நிகழ்ச்சியை மேலும் மெருகிட்டு கொடுத்த பார்வையாளர்கள், ஒளிவொலி அமைப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் நன்றி சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.